எல்லாருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதை விட கஷ்டம் அந்த பொறுப்பை திறமையோடும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கையாளுவது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி இதெல்லாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. முதல்ல ஒரு சண்டே அன்னைக்கு காலையில் கிளம்பி ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ குட் டு see you people for a good thing. அடிப்படையில் இந்த விஷயத்திற்கும் பொதுவாக யூபிஎஸ்சி மாதிரியான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ண முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். ஐ எம் நாட் an expert about the subject and all. அப்படின்னா நானே ஒழுங்காக படித்து கிடிச்சு கலெக்டர் ஆகி நான் ஏதாவது அதுக்கு கோட் போட்டிருப்பேன், ரைட்டா? அதனால் நான் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ எனிதிங் எக்ஸ்பர்டீஸ் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் மை சைட். பட் க்ளோசர் சர்க்கிளில் நிறைய பேரை சந்திப்பதற்கான வாய்ப்பை என்னுடைய வேலை மூலம் பெற்றவன் என்ற அனுபவத்திலிருந்து இந்த சமூகத்தினுடைய யதார்த்தங்களும் குடும்பங்களின் நிலைமைகளும் சூழ்நிலைகளும் பிள்ளைகளின் மனபாவமும் ஓரளவுக்கு தெரியும் என்கிறதுலேருந்து இந்த உரையை நான் வைப்பதாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிப்படையில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் படித்து முடிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி இதெல்லாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட when I was 26 years old ஒருத்தரை பேட்டி எடுக்க நான் போயிருந்தேன். அப்போ பேட்டி எடுத்துகிட்டு அவரோட நான் பேசி கொண்டு இருந்தப்போ இது மாதிரி படிக்கலாம் ரொம்ப சிரமம். அப்போ நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் ட்ரை பண்ணி ஒரு பக்கம், அப்புறம் நம்ம உடனே ஐபிஎஸ் ஆயிடுவோன்னு பார்ப்பேன். ஏதாவது ஒரு படத்தில் ஒரு கலெக்டர் அடிப்பிச்சு உதாரணா நம்ம கலெக்டர் ஆயிடலாம், ஏன்னா எல்லாமே தான் ஆயிடலாமே. அதனால் அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ சொன்னார், நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஐபிஎஸ், ஐஏஎஸ் எல்லாம் ஆகிறது, ஐஆர்எஸ் ஆகிறது, ஐஎஃப்எஸ் ஆகிறது, இல்லை இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகிறது தான் கஷ்டம், நான் படித்து அதை கிளியர் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அது கஷ்டம் நான் படித்தப்போ நினச்சேன். படித்து முடித்த பிறகு தான் தெரிஞ்சு அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணி அந்த பொசிஷனுக்கு பொறுப்பாக இருக்கிறது தான் கஷ்டம். ஐஏஎஸ் படிக்கிறத விட கஷ்டம், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதை விட கஷ்டம் அந்த பொறுப்பை திறமையோடும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கையாளுவது. அப்போ முதல்ல இங்கே தேவைப்படக்கூடியது படிப்பில்லை, மனநிலை. யாருடைய ஆட்டிடியூடும் மனநிலையும் மிகச்சரியாக பொருந்துகிறதோ, நீங்கள் எல்லோரும் இது ஒரு ஃபேண்டசியாக பெரிய பதவி, இந்தியாவிலேயே என்ன சொல்லப்போனால் உலகத்திலேயே மோஸ்ட் காம்படிட் 0.01% மட்டும்தான் இதோடைய அவுட்கம் இல்லையா? 989 நினைக்கிறேன் இந்த வருஷம், அடுத்து வரப்போ 965 வருது அப்படிங்கிறாங்க. எழுதுறவங்களாம் 10 லட்சம் பேர் எழுதுகிறோம். ஓகே, அப்போ முதல்ல தேவைப்படக்கூடியது ஒரு மனநிலை. நான் எதற்காக இதை படிக்கிறேன்? நமக்கு பொறுப்பு எதுலேருந்து வரும் தெரியுமா? நம்முடைய பொறுப்பு எதுலேருந்து வரும்? நான் செய்ய போகிற வேலை எவ்வளவு பெரியது என்பதிலிருந்து தான் நம்முடைய பொறுப்பை உணர முடியும். அப்போ முதல்ல நம்ம பண்ண போகிற இந்த விஷயம் எவ்வளோ பெரியது. அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய படிப்பு இல்லை, மக்களுக்கு பொறுப்பாக பல பணிகளை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பை பெறுவது. பொறுப்பிலிருந்து தான் அதிகாரம் வருகிறது. அதான் முதல்ல முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதிகாரம் என்பது என்ன? பொறுப்பிலிருந்து வருவது தான் அதிகாரம். தந்தையின் அதிகாரம் இதிலிருந்து வருகிறது, பொறுப்பிலிருந்து வருகிறது. அது இல்லாமல் ஒரு அதிகாரம் பண்ணாரா நம்ம ஒத்துப்போமா? ஒரு அப்பா குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் செய்து அவர் பல தியாகங்களை செய்து தனக்கு இல்லைனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் மனைவிக்கும் சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தந்தை அதிகாரம் செய்கிற போது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அதிகாரம் இதிலிருந்து வருகிறது, பொறுப்பிலிருந்து வருகிறது. அதே ஆள் எந்த வேலையும் பார்க்காம சம்பாதிக்காமல் குடும்பத்துக்கும் உதவாமல் நல்லது கெட்டதுலாம் ஒன்றும் பண்ணாமல் ஊர் சுற்றி திரிஞ்சுட்டு வந்து அதிகாரம்னா போயா வேலையை பார்த்துக்குன்னு சொல்லிவிடுவோம். ஏன் அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறோம்? அதிகாரம் பொறுப்பிலிருந்து வருகிறது. அதிகாரம் பொறுப்பிலிருந்து வருகிறது. அம்மாவின் பேச்சை கேட்பதற்கான அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறா? அம்மாவினுடைய பொறுப்பு அந்த அதிகாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. அப்போ முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதிகாரம் என்பது பொறுப்பு. பவர் கம்ஸ் ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் ஃப்ரம் சம் டிகிரி. அப்போ பொறுப்பான ஒரு வேலைக்கு போகிறவர்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள், பொறுப்பாக இருக்கணும், அவ்வளோதான் இல்லையா? பொறுப்பான வேலைக்கு செல்ல போகிறவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். முதல்ல அது அடிப்படையில் புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? முதல்ல அந்த மனநிலை வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டானது ஆயிடும். பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். வாட் இஸ் கால் பெரிய மனுஷன்? டிகிரி படித்தவனா, இல்லை 10th 494 மார்க் எடுத்தவனா, பெரிய பணக்காரனா? யார் பெரிய மனிதன்? பெரிய மனிதனுக்கு இந்த சமூகம் சில இலக்குகளை வைத்திருக்கிறது. அவன் பொய் சொல்லாதவனாக இருக்க வேண்டும், திருடக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அறத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடாது, தர்மவானாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக இறங்கி வர வேண்டிய இறக்க குணம் இருக்க வேண்டும், எம்பத்தி இருக்கணும், சிவிலைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு பல பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வைக்கிறோம்ல. ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னா, பெரிய மனுஷன்னா அதுக்குன்னு சில குவாலிட்டி இருக்குன்னா, பொறுப்புனா அதுக்கு சில குவாலிட்டி இருக்குது. அப்போ அடிப்படையில் பொறுப்பை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் முதல்ல மன அமைப்புக்கு வாங்க. எப்படி எக்ஸாமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், யார் என்ன சொல்லியிருக்கா, வாட் இஸ் அ காமன் ஐடியா, இதெல்லாத்தையும் இங்கே இருக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களிடம் தான் இருக்கிறது. ஒரு பெரிய இடத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அதற்கான பெரிய மனிதராக நான் மாற வேண்டும். அப்போ சிந்தனை அளவில் பொறுப்பான ஒரு வீட்டுடைய மூத்த அண்ணனை பார்த்துருக்கீங்களா?
3 தம்பிங்க இருப்பானுங்க, ஜாலியாக இருப்பானுங்க, நல்லா சிரித்து பேசுவாங்க. 2 அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அதுங்கெல்லாம் நல்லா பேசிங்க. அந்த மூத்த அண்ணனை விட்டுவிட்டு இவங்கெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அண்ணன் வீட்டுக்குள்ளே வந்தாலே அண்ணன் பறக்கும். அண்ணன் மூஞ்சியை சிரிச்ச மினிக்க வச்சிருக்க மாட்டான் அந்த ஆள். ஏன் அப்படி யோசிச்சு பாருங்களேன். பல மூத்த அண்ணன்களை தமிழ்நாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இறுகிய முகத்தோடு இருப்பார்கள். எங்கள் அண்ணன் சிரிச்சு நான் பார்த்ததுன்னு சொல்கிற தங்கச்சிகள்லாம் உண்டு. அப்பா இல்லாத வீட்டில் தலையெடுத்த தலைச்சம்பிள்ளை என்ன செய்வானா, தந்தையாகவே மாறிப்போவான். அவன் பொறுப்பு. இறுகின முகத்தோடு இருப்பான். அக்கா தங்கச்சி இவங்களாம் விளையாடி பேசி சிரிச்சுப்பாங்க. நிறைய இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டுகளை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த ஆள் இருக்கிற மாதிரி இருப்பான். பெரிய அண்ணனை பார்த்தாலே வட 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 அப்படிம்பாங்க. அந்த ஆள் எப்போ இமோஷன் ஆவான், எப்போ சிரிப்பான் ஒன்றுமே தெரியாது. அவன் அவ்வளோ இமோஷனான ஆளுங்கிறப்பது தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படி திரும்பி நின்று கண்ணை துடைக்கிறப்ப தான் தெரியும் இவனுக்கு இமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஒரு பெரிய மனிதன், ஒரு பொறுப்பானவனுக்கு என்று சில இலக்கணங்கள் இருக்கிறது. Be a responsible people if you want to become an UPSC successful person. அவ்வளோதான். நீங்கள் முதல்ல பாஸ் பண்ண வேண்டியது உங்கள் ஆட்டிடியூடை தான். You have to carry an attitude to become a responsible person, responsible citizen. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு முன்னால் நான் தேதி கொடுத்தேன். அப்படி நான் கொடுத்ததே கிடையாது, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அது மாதிரி வேலை இருக்கும். நான் இங்கே இன்னொரு நிகழ்ச்சிக்கு வந்தேன். இவங்க கேட்டாங்க, ஏற்கனவே பல முறை கேட்டாங்க, அப்போல்லாம் டேட் இல்லாமல் போச்சு. பட் அப்போ என்னென்னா, ரைட்டு எனக்கு நெருக்கடி வந்து உட்காந்து 2 இது ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, இன்றைக்கி வெளியில் வேறு போகணும். பட் என்னென்னா, இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வர இடத்துல போய் பேசிடுவோம். அதை யோசிக்கக்கூடாது. பிகாஸ் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு இது பொறுப்பு, ரைட்டா? அப்போ பி எ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நீங்கள் மாறணும்னா இங்கே ரெஸ்பான்சிபிள் ஆகுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் வெற்றிவேல், வீரவேல், சூப்பரு, டக்கருன்னு செல்ஃப் மோட்டிவேஷன்லாம் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். நான் அப்படி ஆக்கும். இப்போ ஆஸ்பிரண்ட்னு சொல்கிறதே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? சர்வைவர் மாதிரி அதை சொல்கிறாங்க. ஒரு பெரிய நோய் பீடிக்கப்பட்டிருந்தும் கூட அதிலிருந்து மீண்டு அதில் உயிர் வாழுதல் என்பது அவருடைய தன்னம்பிக்கையில், போராட்டத்தில், மருத்துவ உதவியில் நடந்த ஒன்று. அவர் தானே சர்வைவர்னு கிளைம் பண்ணிக்கிறார் இல்லையா? இப்போ எல்லாரும் ஆஸ்பிரண்ட்னு கிளைம் பண்ணிக்கிறோம். ஆஸ்பிரண்ட்னு ஆகிட்டாலே ஹாப்பி ஆகிடுது. ஐஏஎஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? ஐ மீன் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட், ஐ மீன் ஐபிஎஸ் ஆஸ்பிரண்ட். நான் கூட தான் நிலாவில் இடம் வாங்குறதுக்கான ஆஸ்பிரேஷனோடு இருக்கேன். ஆஸ்பிரேஷன் எல்லாத்தையும் இருக்குது. ஆஸ்பிரண்ட்டுங்கிறது ஸ்டேட்டஸ் கிடையாது. அது யார் வேணாலும் ஆஸ்பயர் பண்ணலாம், யார் வேணாலும் ஆஸ்பயர் பண்ணலாம். எனக்கெல்லாம் வந்து நிறையா படிக்கணும்னு ஆஸ்பிரேஷன். பட் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இல்லை. நானும் என் ஃப்ரெண்டு சேகரும் டிகிரி படிக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணினோம், நிறையா படிக்கணும் மாப்பிள்ள, ஒரு விசிட்டிங் கார்டு போடும். நாங்கள் திருச்சியில் அல்லிமால் தெருங்கிற ஒரு பகுதியில் இருந்தோம். அங்கே வேலையே இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வேலை தான். நிறையா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ் இருக்கும், விசிட்டிங் கார்ட்ஸ் அடிப்பாங்க. அந்த கடைகளுக்கெல்லாம் போகிறப்பலாம் விசிட்டிங் கார்டு பார்க்குறப்பலாம் ஆசையாக பிஎஸ்சி, எல்எல்பி என்னென்னமோ போட்டுப்பாங்க. நம்ம வெறும் பிபிஏ தான் படிக்கிறோம். நாங்கள் போயிட்டு முதல்ல ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அடித்தோம், கோபிநாத் பிபிஎன் மேலே ஒரு கோடு. நம்ம டிகிரி அப்ளை பண்ணிட்டாங்க. எங்கள் ஊரில் கல்யாணம் ஆகிறப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா, பக்கத்தில் இருக்க காலேஜில் எம்ஏக்கு அப்ளை பண்ணிவிட்டு கல்யாண பத்திரிக்கையில் எம்ஏன்னு போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அவனே ஆஸ்பிரண்ட் தானே, இஸ் அன் எம்ஏ. அது ஆஸ்பிரண்ட்டுங்கிறது வேறு, ஆம்பிஷியஸுங்கிறது வேறு. நிறையா படிக்கணும், என்ன படிக்கிறது தெரில. சரி, நாங்கள் நேரம் இப்போ என்ன பண்ணோம், ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தோம், ஒரு விளம்பரம் வந்துருந்துச்சு. டெல்லியில் யாரோ ஒரு டிப்ளமா கொடுக்குறான், யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவன் என்னென்ன டிப்ளமா கொடுக்குறான்னு பார்த்தோம். அவன் ஒரு 7 டிப்ளமா கொடுக்குறான். 6 மாதம் நீங்கள் அஞ்சல் வெளியில் படிச்சிங்கன்னா மொத்தமே 650 ரூபா தான் ஃபீஸ். படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 டிப்ளமா அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. 2 பேரும் உட்காந்து ஒவ்வொரு டிப்ளமாவிலையும் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்தோம். அப்போ கண்டுபிடிச்சதில் PGDPMMRRன்னு ஒரு படிப்பு, அதுதான் நிறைய எழுத்துருந்துச்சு. போடுறாத அப்படின்னு போட்டோம். 100 ரூபா என்ட்ரி ஃபீஸு கட்டணும். 2 தடவை பரீட்சை எழுதி இங்கேருந்து லெட்டரில் அனுப்பிடணும். அவங்க அதை பார்த்து திருத்தினாங்களா பார்க்காம திருத்தினாங்களான்னு தெரியலை. எங்களுக்கும் அவங்க திருத்தணுங்கிற ஐடியாலாம் இல்லை. எங்களுக்கு தேவை ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கணும், அதில் 7 எழுத்து இருக்கணும். பிபிஏ போட்டு பக்கத்தில் ஒரு 7 எழுத்து 10 எழுத்து ஆஸ்பிரேஷன். எழுத்து 10 இருக்கிறதுனாலே படித்தவன் ஆகிட்டோன்னு நம்மளாம் நம்புகிறோம் பாருங்க. தட்ஸ் கால் ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி. ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி இஸ் த ட்ராப். நான் படித்த காலத்தில் இந்த ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி கம்ஸ் ஃப்ரம் ஒரு கியூரியாசிட்டி. இன்றைக்கி ஃபேக் ப்ரொடக்டிவிட்டிக்கு டூலே நிறையா உங்களை ஃபேக் ப்ரொடக்டிவிட்டியில் போயிடும். நீங்கள் பிஸியாக இருக்கிறத ப்ரொடக்டிவிட்டின்னு நினச்சிப்பீங்க. நிறைய பேர் பிஸியாக இருக்கிறத ப்ரொடக்டிவிட்டி நினைப்பீங்க. நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா, க்ரோ ஆகுனீங்களா தான் ரொம்ப முக்கியம். எல்லாராலையும் பிஸியாக இருக்க முடியும். நம்ம ஊரில் வந்து ஒரு பழமொழி கிண்டலாக சொல்லுவாங்க, நாய்க்குன்னு ஒரு வேலையும் இல்லை, உட்காந்து எந்திரிக்க நேரமும் இல்லை அப்படிமா. பார்த்தீங்களா இல்லை, ஒரு இடத்துல உட்காந்துருக்கும், திடீர்னு வச்சு அங்கிட்டு உட்காரு. எதுக்கு எந்திரிச்சிச்சு, எதுக்கு உட்காந்துச்சு, சரி போன இடத்துல உட்காந்துருக்க மறுபடியும் இங்கே வந்து உட்காந்துருக்கும். கிட்டத்தட்ட நாம் அந்த மனநிலையில் இருக்கோம். மனசு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு டெலிவிஷனை ரிமோட்டை கையில் எடுத்தால் ஒரு பொண்ணு கூட பார்க்குறது, ஒரு பால்லேருந்து அடுத்த பால் நடந்து வருமான்ல, அதுக்குள்ளே இந்த பக்கம் யாராவது ஒரு பாட்டு ஒரு லைன் இங்கே வந்துடுவோம்.
ஒரு பால் போட்டுட்டு அவன் திரும்பி நடந்து வர்றதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? 30 செகண்ட் அதில் வேஸ்ட் ஆகிடுதான். அந்த 30 செகண்டை காப்பாற்றி இந்திய பொருளாதாரத்தை எப்படியாவது உயர்த்தினும்ட்டு டப்புன்னு அடுத்த சேனல் போவோம். அவன் அடுத்த பாலை போட்டு தொலைஞ்சிருவான், விக்கெட் விழுந்துடும். விக்கெட் விழுந்தவனே இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் டக்குன்னு போயிட்டு கிரிக் பஸ்ஸை ஓப்பன் பண்ணி இவனை யார் ஆப்பிட்னா அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே அங்கேயிருந்து இன்ஸ்டாகிராமுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அங்கே போனோம்னா ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பாட்டுக்கு ஒரு டான்ஸ் வரும். இப்போ நாம் எல்லாரும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கோம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் மோர். இப்போ முன்னால் இப்போ நீங்கள் டிவி பார்க்குற காட்சியை ஞாபகப்படுத்தி பாருங்கள். கையில் ஒரு ஃபோன் இருக்குது, இந்த கையில் ரிமோட் இருக்குது, எதிர்த்தாப்பில் டிவி இருக்குது, ரிமோட்டை மாற்றிக்கிட்டே இருக்கோம், இதில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடைசியில் எதுவுமே பண்ணலை. நீங்கள் பண்ணி முடித்த என்னத்தையும் கடைசியில் கேட்டால் நீங்கள் பிடுங்கின ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். ஃபைனலி we are not doing anything and we think that we are doing a lot of things. It's called fake productivity. Don't feel that you are an aspirant அப்படின்னோடனே பயங்கரமான ஒரு superiority complex வந்துடும். சூப்பர், நான் ஆஸ்பிரண்ட். இப்போ நிறையா இருக்குது. இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இஸ் குட். ஆஸ்பிரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீங் ஆம்பிஷியஸ். ஆம்பிஷியஸாக இருந்தால் செஞ்சாகணும், ரைட்டு தானே? ஆஸ்பிரேஷன் இருந்தால் கிளைம் பண்ணாலே போதும் இல்லையா? இப்போ நான் நிறைய பேர் நான் பார்க்குறேன், தப்பு இல்லை, நான் போட்டுக்கிட்ட மாதிரி எல்லாரும் போட்டுக்கிறாங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வயசில் அது ஒரு இது இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு ஆஸ்பைரிங்காக இருக்காருன்னா அவர் பேர் சுப்புன்னு ஆர்ஜே சுப்புன்னு அவரே ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணிடுறாப்புல. அவர் விஜே ஆகணும் அப்படின்னா விஜே சுதா அப்படின்னு அந்த பொண்ணு அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பேரை முன்னால் போட்டுட்டதுனால, ஆஸ்பயர் ஆகிட்டதுனால, 2 தடிமனான புத்தகத்தை வீட்டில் வச்சுருக்கிறதுனால நம்மளாம் ஐஏஎஸ் ஐட்டம் நினைக்கிறாங்க. டிஸ்கரேஜ் பண்ணி நினைக்காதீங்க, நம்ம ரியாலிட்டியை நான் சொல்கிறேன். நான் சொல்ல வர்றது என்ன மாதிரி நீங்களும் டெல்லியில் டிப்ளமா படிக்கிற மாதிரி ஒன்று படிச்சு விடாதீங்க. இட் இஸ் அ பிக்கஸ்ட் ஜாப் தட் யூ நீட் டு டூ. ஸோ யூ நீட் டு பி ஸோ ரெஸ்பான்சிபிள். ஏன்னா யூ கைஸ் ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா and you people are going to support the people those who are not in a position to ask for help. உதவி கேட்பதற்கு குரலற்ற மனிதர்களின் குரலாக போய் அமரப்போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், முதல்ல இப்போவே புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பிஸியாக இருந்தால் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கதா அர்த்தம் இல்லை. இட் இஸ் கால் ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி. எஸ்பெஷலி வென் ஏஐ டூல்ஸ் ஆர் அரவுண்ட் யூ இல்லையா? முன்னாலாம் நிறைய புக்குகளை படிக்கணும். முன்னாலாம் ஊருக்கு ஒருத்தர் ஐஏஎஸ் படிப்பாப்பில், அவர் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாருவாங்க. இப்போ யூபிஎஸ்சின்னு கூட சொல்ல தெரியாது, அல்லது டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னா கூட சொல்ல தெரியாது. அவர் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னு அவர் மாதிரி இருப்பாப்பில், யார்ட்டையும் பெருசாக பேச மாட்டாங்க. இது ஒரு ரூட் இருக்குது. ஐஏஎஸ் படிக்கிற அப்போவே கலெக்டர் மாதிரி ஆயிடுறாரு, யார்ட்டையும் பெருசாக பேச மாட்டாங்க. கலெக்டர் எல்லாமே ஜாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளே கலெக்டர் மாதிரியே இருப்பாங்க. ஹலோ என்னது அப்படின்னு. கற்பனையில் வாழுதல் என்பது வேறு, நிஜத்தினை நோக்கி நகர்வது என்பது வேறு. மறுபடியும் சொல்கிறேன், கீப் திஸ் வேர்ட் இன் த மைண்ட். ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி. ஏன்னா இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஹவு மெனி ஆஃப் யூ கைஸ் யூஸிங் சாட் ஜிபிடி? சும்மா சொல்லுங்கள், நானாக தான். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ யூஸிங் Grok, Gemini, Claude, Copilot எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்கல்ல? அம்புட்டிங்க. ஜெமினிகிட்ட போய் கேட்டு, இன்னைக்கு ஜெமினை நான் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், நான் போட்டுமா வேணாமா ஆரம்பிச்சிங்கன்னா போட்டுமா வேணாமான்னு. இப்போ முன்னாலே எப்படின்னா, ஐ எம் அ பர்சன் ஹூ சப்போர்ட்ஸ் ஏஐ. இந்த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஆல் ஓவர் வேர்ல்டு ட்ராவல் பண்ணி ஏஐடைய ஜெயின்ஸ் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ எம் புஷிங் மை பவுண்டரிஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். எனக்கு ஏஐக்கு சம்மந்தம் கிடையாது. நான் பிபிஏ படித்த ஸ்டூடெண்ட். உட்காந்து அதுக்குன்னு மூச்சா போட்டு நைட்டெல்லாம் படித்து தலையில் குப்புறப்படுத்து விழுந்து என் பொண்ணு சொல்கிறான், ஏன்ப்பா இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. நிறுத்த முடியல. நிறுத்தினா நெருங்கிடுறேன், முடிஞ்சு போச்சு. அவை வாக் ஆன் மீட்டிங் பர்ப்ளெக்சிட்டிஸ், அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், சாட் ஜிபிடியில் பெரிய பெரிய டெக்னாலஜி உருவாக்குற ஸ்ரீனிவாஸ் நாராயணன், டெஸ்லாவுடைய அசோக் எல்லுசாமியிலேருந்து தொடங்கி தட் ஐ எம் கோயிங் டு டூ அன் இன்டர்வியூ வித் சர்வம் ஏஐஸ் பிரத்யூஷ். ஹவு இட் ஹேப்பன்? அவர் சொன்ன பேர் ஒன்று புரிஞ்சுருந்தது. முதல்ல நீங்கள் உங்களாம் நம்பணும் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வருவோம். அதுக்கு முன்னால் இந்த ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி பற்றி யோசிப்போம். ஸோ மெனி ஆஃப் த பீப்புள் இப்போ ஏஐ ப்ரொடக்டிவிட்டி நிறைய இருக்கனால நம்ம ஏஐயோட கனெக்ட் பண்ணுறோம். ஏஐ உங்களை வீட்டுக்கு விடவே விடாது. அது இந்த சலூனுக்கு போனீங்கன்னா த்ரெட்டிங் பண்ண மட்டும் முதல்ல போவீங்க. போனோடனே மேடம் லைட்டாக இங்கெல்லாம் டார்க் சின்னாக இருக்குது, லேசாக ஒரு இது போடுவோம்னா அதையும் போட்டு விட்ரு அப்படிமா. அப்படி முடிச்சோன்னா முடி நீளமாக இருக்கிறது லேசாக கட் பண்ணுமா, அதையும் கட் பண்ணி விட்ரு. அப்புறமா இந்த இது சரியில்லை அது சரியில்லைன்னு காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வர்ற மாதிரி அது உங்களை விடவே விடாது. நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அடுத்து ஒன்று கேட்கும், இதை பண்ணி தட்டுமா, அதை பண்ணி தட்டுமா, இதை செஞ்சு தட்டுமா, அதை பண்ணி. அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் தொடர்ச்சியாக கற்றலில் இருக்கிறேன் அப்படின்னு தோணும். யூ கைஸ் ஆர் எங்கேஜ், நாட் ப்ரொடக்டிவ். ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி அப்போ ரொம்ப முக்கியம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கான்டெம்பரரியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், நிறைய படிக்கிறது தான் பிரச்சனை. இப்போ நிறைய படித்தல், டூ many புக்ஸ் இஸ் அ ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை, நான் சொன்னால் பிரச்சனையாக போயிடும். டூ many புக்ஸ் இஸ் அ ஸ்பாய்லர்னு சொல்கிறது கனிஷாங் கட்டாரியா, ஐஏஎஸ் டாப்பர். அவர் தான் சொல்கிறார், டூ many புக்ஸ், டூ many மெட்டீரியல்ஸ், டூ many இன்ஃபர்மேஷன் ஸ்பாயில்ஸ் யூ.
ஏன்னா டூ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கப்போ நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே இருக்கான இதுக்குள்ளே இன்டென்சிட்டியாக நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க. திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாம் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் எவ்வளோ மக்கப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, இது என்ன குளோரின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா கரெக்டாக உங்களுக்கு சொல்ல தெரியுதாங்கிறதில்ல இந்த பரீட்சை. ப்ராபப்ளி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை டீட்டெயில்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி மனசில் வச்சுருந்தா ப்ரிலிம்ஸை ஒரு வேளை கிளியர் பண்ணலாம். ஆனால் கான்செப்ட்டுக்குள்ளே நீங்கள் இன்டென்ஸாக இல்லைன்னா அடுத்த கட்டத்து வரைக்கும் நீங்கள் நகரவே முடியாது. இங்கே நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் போகிறாங்க, அதை தாண்டி போகிறதில்ல. 10 லட்சம் பேர் எழுதுகிறார்கள் இல்லையா? கரெக்டாக சார்? 10 லட்சம் பேரா? 10 லட்சம் பேர் எழுதுறாங்க. கடைசியில் இன்டர்வியூவில் போய் உட்காரது ஒரு 70,000 பேர்கிட்ட போகிறாங்களா? 3000 தான் போகிறாங்க. அதுவும் இல்லை, 3000 பேர் தான் போகிறாங்க. அப்புறம் சுருச்சு இது வந்து ஃபில்டரிங் ப்ராசஸ். நீங்கள் திறமசலியா இல்லையான்னு பார்க்குற ப்ராசஸ் இது கிடையாது. இட் இஸ் அ ஃபில்டரிங் ப்ராசஸ், அவ்வளோதான் இருக்குது. இந்தியா முழுக்க இவ்வளோ பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு படிப்பில் 0.01% பேருக்கு மட்டும் தான் சர்வீஸ் கொடுக்க முடியும். அவ்வளோதான் போஸ்டிங் இருக்குது. அதுவே இப்போ அதிகம். முன்னால் இதை விட கம்மி. 989, 1055 தான் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக ஒரு வருஷம் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒன்றுக்கு போகிறோம்னா அப்போ எவ்வளோ பேரை ஃபில்டர் பண்ணி நம்ம போகிறோம். அப்போ மேம்போக்காக தகவல்களை மட்டும் தெரிந்து கொள்வதில் விஷயம் இல்லை. நாலேஜை பின்னால் வைங்க, கிளாரிட்டியை முன்னால் வைங்க. டூ many ரிசோர்ஸஸ், டூ many இன்ஃபர்மேஷன் ஸ்பாயில்ஸ். ஏன்னா எதையுமே நீங்கள் இன்டென்ஸாக போக முடியாது. ஆனால் என்ன தோணும், எல்லாத்தையும் அள்ளி போடு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். எது தேவையோ அதை தெரிஞ்சுங்க, அதை கிளாரிட்டியோட தெரிஞ்சுங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ரொம்ப முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான். மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் உலகத்தில் என்ன பண்ணுறான், ஒன்று தான் பண்ணுறான். ஒரு சரியான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அதை திரும்ப அப்ளை பண்ணுறான். அவ்வளவுதான். ஒரு சரியான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அதை திரும்ப அப்ளை பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கல போராக இருக்கும். போரான லைஃபுக்கு பழகாதவங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், எழுதிங்க. போரான லைஃபுக்கு பழகணும். நான் ஆரம்பித்து 2006, இப்போ 2026, 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 years. Some of my friends used to ask me, அது உனக்கு போர் அடிக்கலையே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்டா உனக்கு எனக்கு போர் அடிக்கல மாப்பிள்ள, நான் ஒரு தடவை போடுவாங்க, அப்புறம் ரிப்பீட் போடுவாங்க விஜய் டிவியில், அதையும் கூட பார்ப்பேன், ஹாட்ஸ்டாரில் கூட போய் பார்ப்பேன் அப்படிலாம் சொல்லுவான். ஏன் உனக்கு போர் அடிக்கலை அப்படின்னு. அது தெரில மச்சான். ஏன்னா எனக்கு போர் அடிக்கலைன்னா நான் அதில் எங்கேஜாக இருப்பேன். அதை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அதை நான் கரெக்டாக பண்ணுவேன். போர் அடிக்கிற விஷயத்தை கரெக்டாக பண்ணுறது தான் சக்ஸஸ். உங்களுக்கு அது போர் அடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் நீங்கள் இன்வால்வாக தான் உங்களுக்கு போர் அடிக்காது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட லைஃப்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். கவனிச்சு பாருங்கள். பெரிய ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னடா இவங்க லைஃப் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, சப்புன்னு இருக்கும். பையன் அப்படி தான் இருக்கும். காலைல ஒரு 4-4:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு காலையிலே ரெடியாகி ஒரு 5 மணிக்கு வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகிறவங்க மாங்குன்னு வாக்கிங்லாம் போயிட்டு வந்து 5:30, 6, 6:30 அது மாதிரி வந்துட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. ஒரு காஃபி சாப்பிட்டு 8 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவாங்க. 8 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்க. அப்புறமா லஞ்சு கொஞ்சோண்டு ஏதோ குறிப்பாங்க. மத்தியானம் ஒரு மோர் சாப்பிடுவாங்க. நைட்டு வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பாங்க. 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் டிவியில் கொஞ்சம் நியூஸ் பார்ப்பாங்க. வேற ஒன்றும் கூட பார்க்க மாட்டாங்க. பண்ணதே திரும்ப பண்ணிகிட்டே இருப்பாங்க. போர் அடிக்கும். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ண அதில் இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு தான் தெரியாது. உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவர் எத்தனை எம்ப்ளாயை ஃபேஸ் பண்ணுறாரு, எவ்வளோ இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணுறாரு, எவ்வளோ மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அவர் எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறாரு. காலையில் வாக்கிங் போகிறப்பே காதில் ஒரு பாட்காஸ்ட்டை போட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருப்பாங்க. அன்றைக்கி ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும். த கியூரியாசிட்டி டு நோ திங்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் நாலேஜ் செகண்டரி, கிளாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ ரொம்ப ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டதுனால நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம். நாலேஜ் இங்கே மேட்டரே கிடையாது. எவ்வளோ ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஜிஎஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். இல்லை என்ன சொல்கிறேன், ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் ஃபைனலாக எல்லாமே. அப்போ இங்கே யாரெல்லாம் 10th, 11th, 12th ஓகே நீங்கள் ஈஸாக ஏர்லி சைலேந்திர பாபு சார் சொன்ன மாதிரி ஸோ குட். ஏன்னா இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். நம்ம பேப்பர் கூட படிக்கிறது இல்லை. எல்லாமே இப்போ என்ன ட்ரெண்டு, என்ன பாட்டுக்கு இது போடுறாங்க, வாட்ஸ் அட் டான்ஸ் பண்ணுறாங்க, வாட் இஸ் அ சாங் விச் இஸ் ட்ரெண்டிங், வா எந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிடுறோம். டே டு டே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுட்டே இருந்தால் போதும். நம்ம நினச்சிட்ருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும். பெரிய பிரச்சனை இந்த ஜென்ரேஷனுக்கு ஃபேக் ப்ரொடக்டிவிட்டியே வருதுன்னா வி டூ டூம் ஸ்க்ராலிங். நிறைய டூம் ஸ்க்ரால் பண்ணுறோம் இல்லையா, அப்படியே சும்மா தள்ளிகிட்டே இருக்கோம். அப்போ பிரெயின் என்ன நினைக்குதுன்னா, மனசு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நினைக்கிறோம். ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ஒரு அது போகும், எல்லாமே குறைச்சி. இப்போ ரீல்ஸோட சைஸே குறைச்சி விட்டாங்க. 30 செகண்டுக்கு மேலே யாராலையும் பார்க்க முடியல, வெறுப்பாயிடுறேன். ஒரு விஷயத்தை பாதியிலே தான் சொல்லும் போல் இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே யாருக்கும் பொறுமை கிடையாது. அப்போ டூம் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஒரு அறிவியல் விஷயம் பற்றி பார்க்குறோம், ஒரு மோட்டிவேஷன் கண்டென்ட் பார்க்குறோம், ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்க்குறோம், பாட்டு பார்க்குறோம், டான்ஸ் பார்க்குறோம், உலக செய்தி பார்க்குறோம், ஈரான் வார் பார்க்குறோம், நதரியாக என்ன சொன்னார், ட்ரம்ப் என்ன சொன்னார், வடகொரிய அதிபர் என்ன சொன்னார், எல்லாமே காதில் விழுகுது. புட்டின் இதை பற்றி என்ன பண்ணுறாரு, இப்போ எந்த வழியாக கப்பல் இந்தியாவுக்குள்ளே வருது, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் என்ன உறவு, அப்போ ஏன் இந்த முறை ஐரோப்பிய நாடுகள் அவங்களோட அணித்திரலை, இட்டாலி ஏன் அதை எதிர்த்துட்டான், ஏன் பிரான்ஸ் அதிபர் இதை தப்புன்னு சொல்லிவிட்டாப்புல, என்ன ட்ரம்ப்புக்கு அவங்களுக்கு சண்டை, ட்ரம்ப் மண்டையில் என்ன ஓடுது, எல்லாமே நம்ம கொஞ்சம் 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 பார்க்குறப்ப என்ன நினைக்கிறோம்னா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு நினைக்கிறோம். எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா தட்ஸ் அ கொஷின். தெரிஞ்சிருந்தா ப்ரிலிம்ஸோட நிறுத்திக்கங்க. கிளாரிட்டி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தன் நாலேஜ். கோ இன்டென்ஸ், டேக் டைம்,
கோ பிரீத். ஏன்னா இது மேலெழுந்த வாரியான விஷயங்களை தெரிந்து கொண்டு போகிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு மனிதர்களை தெரியணும், அதோட எல்லாத்தையும் புரியணும்னா அவ்வளோ சப்ஜெக்டும் தெரியணும். ஒரு சைக்காலஜி தெரியணும். என்ன இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்கிறான் நீங்கள் கருதக்கூடிய மனிதர் என்ன சூழலிருந்து வந்தார், அவருடைய வழி என்னன்னு அவருக்கு தானே தெரியும். உங்கள்கிட்ட 100வது முறையாக அப்ளை பண்ணி என் வீட்டு ஏரியாவுக்கு சாக்கடையை க்ளீன் பண்ணுறாங்கிறவர் வந்த உடனே சண்டைக்கு வராருன்னா அந்த 100வது முறை போராடிட்டு வந்துட்டு சண்டைக்கு வராருன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு மனிதனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோபத்தின் நியாயம் என்னன்னு தெரியணும். இந்த பின்னணியிலேருந்து வரக்கூடிய வாழ்வின் வலி என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். 3 வேளை உணவும் உடுத்த உடையும் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய என்னை போல இவர் இல்லை என்று உங்களுக்கு புரிய வேண்டும்னா ஜிஎஸ்ல போகணும், ஹியூமனிட்டிக்ஸ் படிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். கோ இன்டென்ஸ். இட்ஸ் அ பீப்புள் எஜுகேஷன் இல்லையா? அப்போ ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி நோ. பி கேர்ஃபுல் அபவுட் த டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்ல வேணும். இது ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பக்கமாக புத்தகத்தை தூக்கி கொண்டு வந்த காலகட்டம், ரிசோர்ஸ் மெட்டீரியலுக்காக அலைஞ்ச காலகட்டம்லாம் கடந்து வந்து கையும்னால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஆனால் எதுக்கு எந்த டூலை பயன்படுத்தணுங்கிற ஐடியா வேணும். தட்ஸ் சம் இம்பார்ட்டன்ட் திங். சாட்ஜிபிடியும் கோபைலட்டும் ஒன்றும் இல்லை, கிளவுடு ஜெமினையும் ஒன்றும் இல்லை, பர்ப்ளெக்சிட்டி வேறு ப்ராடக்ட்டு எதுவும் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொன்றும் வேறு. இமீடியட் இன்ஸ்டன்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் கம் ஃப்ரம் ஜெமினை. கோபைலட்டு வேறு. சாட்ஜிபிடி ஹாலுசினேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங். அப்போ என்ன டூல் எதுக்கு பயன்படுது தெரிஞ்சுக்கோங்க, எதை எங்கே கேட்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிரச்சனை என்ன, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட் இஸ் த ப்ராப்ளம். இன்ஃபர்மேஷன் ஸ்கார்சிட்டி ப்ராப்ளம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் ஸ்கார்சிட்டி இருக்கப்போ கியூரியாசிட்டி இருக்கும். பழைய ஆளுங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை இப்போ சைலேந்திர பாபு சார் மாதிரியான அந்த பீரியடில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த கேட்டகரிக்கு வந்தவங்களாம் அந்த புக்கை தேடி அலைஞ்ச கதைகளெல்லாம் சொல்லலை. நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ப்ராபப்ளி இன்றைக்கி வரது சொன்னாராம் தெரியல. ஒரு மெட்டீரியலுக்கு அவங்க எவ்வளோ தேடி அலையணும்னு சொல்லி இவ்வளோ இதுக்கு நான் பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் ஒரு பேச்சு போட்டிக்கு பேசுறதுனாலே பக்கத்து ஸ்கூலில் போய்ட்டு புத்தகம்லாம் வாங்கிட்டு வரணும். அறிஞ்சோர் பொருட்கள்லேருந்து வார்த்தையெல்லாம் தேடணும். லைப்ரரியில் போய் ஒரு புத்தகம் எடுக்கணும். எவனோ வீணாக போனவன் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பான். லைப்ரரியில் கூட்டிகிட்டு சைக்கிளில் போய் அவன் வீட்டில் போய் கேட்கணும். அவன் இங்கே இருக்க மாட்டான். அந்த புக்கை அவங்க அம்மாட்ட கேட்டால் நான் தரமாட்டேன்பாங்க. லைப்ரரியிலேருந்து போய் அந்த புக்கை கெஞ்சி வாங்கியாந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம். கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அப்பா அடான்னு பிரித்து பார்க்குறப்ப 71 பக்கத்தில் இந்த வீணாக போனவன் கிழிச்சு வச்சுருப்பான். அங்கே தானே விஷயமே இருக்கும். ரைட்? அப்போ ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஆனால் இப்போ கியூரியாசிட்டி குறைஞ்சிருச்சு. ஏன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் ஃப்ளட்டட். எவ்ரிதிங் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யூ வாட் யூ திங்க் ஐ நோ திங்ஸ் நினைக்கிறோம். நோ வி டோன்ட் நோ. நமக்கு நிறைய தெரியாது. நமக்கு நிறைய, நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நமக்கு நிறைய தெரியாதுங்கிற விஷயமே நமக்கு தெரியாதுங்கிறது நம்முடைய பிரச்சனை. தமிழன்பன், ஈரோடு தமிழன்பன் அழகாக ஒன்று சொல்லுவார். நம்ம செல்ஃப் ரியலைசேஷனுக்கான மிக முக்கியமான விஷயம் அது. தெரிந்ததிலிருந்து தெரியாத கிட்டு செல்வது ஞானம். நான் இது அடிக்கடி நம்ம மேடைகளில் சொல்லுவேன். இப்படி ஒரு நல்ல விஷயத்தை திரும்ப சொல்லணும்னு எனக்கு ஆசை. தெரிந்ததிலிருந்து தெரியாதற்கு இட்டு செல்வது ஞானம். தெரிந்தது இது தெரியாமல் இருக்கும்போது தெரிந்ததிலிருந்து தெரியாதை தெரிந்து கொள்வது எப்படி? தெரிந்ததே இது தெரியாமல் இருக்கும்போது தெரிந்ததிலிருந்து தெரியாததை தெரிந்து கொள்வது எப்படி? இதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ உலகத்துடைய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு எது? இந்தியா. ஜெயிச்சிட்டோம். நாம் ஜெயிச்சிட்டோம். மாறா தப்பு இல்லை. இந்தியாவின் மிகப்பெரிய பலம் என்பது மனித வளம் தான். இதை நான் 10 வருஷத்துக்கு முன்னால் சொன்னப்போ இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க ஓரளவுக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய மனித வளம், இந்தியாவுடைய வளம் மனித வளம் தான். இந்தியாவுடைய பெரிய மனித வளம் 140-150 கோடி உடல் சதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பலவீனம். 150 கோடி மூளை இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னா நான் அப்படி தான் பார்க்குறேன். யூ ஆர் ரிசோர்ஸ். ஐம் அ ரிசோர்ஸ். யூ ஆர் அ ரிசோர்ஸ். நம்ம 150 கோடி ரிசோர்ஸ் உட்காந்துருக்கோம். அதில் எத்தனை சயின்டிஸ்ட் இருக்கா, எத்தனை ஐஏஎஸ், எத்தனை ஐபிஎஸ், எத்தனை ஐஎஃப்எஸ், எத்தனை ஐஆர்எஸ், எத்தனை டேலண்டட் பீப்புள், எத்தனை கிரிக்கெட்டர், எத்தனை சயின்டிஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்கோம்ல. அப்போ அது மனித பலம். 2வது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு சைனா. ஏன்னா அவன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல இருந்தான், இப்போ 2வது போயிட்டான். 3வது பிரேசில். தெரிஞ்ச நாடெல்லாம் சொல்லுங்கள். ரஷ்யா. நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல பசங்களா, தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு விவரம் தெரியும்னு சொல்ல வரல, நானும் படித்து தான் வந்து பேசுகிறேன், சொல்கிறேன். நம்மெல்லாம் ஆஸ்பிரண்ட் இல்லையா? 3வது மக்கள் தொகை கொண்ட நாடு எது? ஆனால் நமக்கு தெரியும் தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். இந்த உலகத்தில் 10 அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் நமக்கு தெரியும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம எங்கேயும் ஒரு இடத்துல கிராஸ் பண்ணியிருப்போம். இது ரொம்ப சாதாரண கேள்வி தானே. உட்கார்ந்துருக்க கூட்டம் முழுக்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு இல்லையா? 3வது மக்கள் கொண்ட நாடு எது? டெல்லியா? எஸ், குட். யூஎஸ்ஏ 3வது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு யூஎஸ்ஏ. என்ன பிரச்சனை? இது கைத்தட்ட வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா 3வது நான் எங்கே மாட்டிப்பீங்கன்னு நினச்சேன்னா 6வதுல மாட்டிப்பீங்கன்னு நினச்சேன்னா 3வதுலேயே மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு அது தேவையில்லை நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி தானே. 33 கோடி பேர். இப்போ எவ்வளோப்பா? அப்ராக்சிமேட்லி 33.5. ஆமாம், 34 கோடி. இந்தியாவை விட 3.5 மடங்கு பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு தேசம்.
இயற்கை வளங்கள் கொட்டி செழித்து கிடக்கும் ஒரு மாபெரும் தேசம். இந்தியாவோட லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ? 3.5 மடங்கு பெரிய லேண்ட்ஸ்கேப்பு. இந்தியாவை விட 3.5 மடங்கு மக்கள் தொகை கம்மி. 3.5 மடங்கு அதை விட கீழே. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு. கார்பன் ஃபுட் பிரிண்ட் பஞ்சாயத்துகளில் எதுக்காக அவங்க கையெழுத்து இப்படி ஒன்று தொட்டு போகணும்? உலகத்திலேயே இயற்கை வளங்களை அதிகமாக பயன்படுத்துறது இந்த வெறும் 33 கோடி பேர் தான். அதிகமாக நேச்சுரல் ரிசோர்ஸஸை. ஆனால் உலகம் முழுக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும், கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கவனமாக இருக்கணும், நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது முழுக்க அவன் தான் இல்லையா? அப்போ தெரியணும்ல இதெல்லாம். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு தானே தெரியணும். ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர், என்ஜாய். படிப்பு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீல். அது இட்ஸ் ஆசம் ஃபீல். உள்ளே போனீங்கன்னா தேடிட்டே இருக்கும். கோ இன்டென்ஸ் போங்க. இன்டர்வியூஸில் அதெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு தான் கேட்டேன். 10th 11th 12th பசங்களாம் இப்போவே ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேக் ப்ரொடக்டிவிட்டியை நம்பிட்டு இருக்காதீங்க. டோன்ட் ஃபீல் அகைன். நான் உங்களுக்கு தெரியாதுன்னு சுட்டி காட்டுறதுக்காக இதை நான் கேட்கல. எனக்கும் நிறைய தெரியாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் யூபிஎஸ்சி எழுத போகிறதில்ல. ஸோ தேட் நம்ம இப்போ டூம் ஸ்கூலிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நமக்கு இது தெரியலேனே நமக்கு தோண மாட்டேங்குது. நமக்கு ஓரளவு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு தெரியும். நான் அப்படி நிறைய நேரம் அடிக்கடி யோசிப்பேன், நமக்கு எது தெரில அப்படின்னு தோணும். ஒன்றும் இல்லை, இப்போ டிவியில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வரிசையாக சொல்லும் இல்லையா? அதில் ஒரு நாள் நான் சொன்னேன், டிஎம்டி கம்பிகள் ஒன்று சொன்னேன். டிஎம்டி கம்பிகள் பல வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். டக்குன்னு தான் தோணுச்சு, டிஎம்டி கம்பிங்கிறமே, இது என்ன டிஎம்டி கம்பின்னு சொல்லிட்டு போயிடலாமே, இதுக்கு டிஎம்டின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. வாட் டு யூ நோ வாட் இஸ் டிஎம்டி? பரவாயில்ல, எனக்கும் தெரில. அப்புறமா நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டேன். என்ன அட்வான்டேஜ் இப்போ ஏஐ டூல்ஸ் வந்ததில், அல்லது ஒரு சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கிறதுல, ஆன்சர் இன்ஜின்ஸ் இருக்கிறதுல நமக்கு அட்வான்டேஜ்னா டக்குன்னு அதை தெரிஞ்சுக்க முடியும். முன்னால் இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அதை டக்குன்னு அடுத்த செகண்ட் உங்கள் ஃபோன்லேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? டிஎம்டினா என்ன, ஏன் அதை வந்து அந்த விளம்பர நிறுவனம், அந்த கம்பெனி எதுக்காக அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுது இல்லையா? இது கம்பிப்பா, ஜாலியாக கம்பி கட்டுற கதை அப்படின்னு ஜாலியாக சொல்லிட்டு போயிடலாமே. அதை டிஎம்டி அவங்க அழுத்துறாங்க அப்படின்னா அது ஒரு டெக்னாலஜி. இந்த சூட்டில் இப்படி பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த கம்பி, ஏன்னா இது அரிக்காது, இது துருப்பிடிக்காதுன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை. அந்த டிஎம்டிக்கு அப்ரிவேஷன் நமக்கு தெரியணும்ல. ரைட்டா? சும்மா ஒரு பேச்சுக்கு 2 சொல்கிறேன். டோன்ட் ஃபீல் அகைன் ஐ எம் டிஸ்கரேஜிங் யூ. நானும் இப்படி நிறைய விஷயம் தெரியாமல் தான் சுற்றிக்கிட்டு தர்றேங்கிறத சேர்த்து சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், நீங்கள் சௌரியமாக உட்காந்துருக்கீங்க, நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோதான். பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ பீப்புள், இது உங்கள் பிரச்சனையோ என் பிரச்சனையோ இல்லை. இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் பிரச்சனை. அது நம்ம மைண்டில் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கதா அது நம்ப வைக்கிது. நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு விட்டதை போல ஒரு பிம்பத்தை நமக்கு அது கட்டமைத்து தருகிறது. ஆனால் நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளாமலேயே கடந்து போவதாலே இதை தெரிந்து வைத்திருப்பதாக நினைத்துக் கொள்கிறோம். நோ, ஒன்றும் கிடையாது. இங்கிருந்து விமான நிலையத்திற்கு நம்ம இத்தனை தடவை போயிருக்கோம். நான் இங்கே தங்குற ஹோட்டலு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் கோயம்புத்தூருக்கு மாதத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை வருகிறேன். ஏன்னா நிறைய கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடம், அதனால் அடிக்கடி பேசலாம், அழைப்பாங்க, வருவாங்க. அன்றைக்கி தான் திடீர்னு யோசிச்சு பார்த்தேன், இந்த ஹோட்டல்லேருந்து நான் வழக்கமாக இங்கே ஒரு ஹோட்டலில் தான் தங்குவேன். இங்கேருந்து இத்தனை தடவை நான் போயிட்டு வந்திருக்கேன். நடுவில் என்ன கடை இருக்குன்னு கூட எனக்கு தெரியலை. சும்மா அப்படி பேன்னு பார்த்துட்டு போயிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு கடை இருந்திருக்கும், அல்லது முக்கியமான ஒரு இடம் இருந்திருக்கலாம், தெரியலை. இவ்வளோ எதுக்கு? நம்ம எந்த அளவுக்கு கவனித்தலற்று இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அசம்பந்தமாக வீட்டோட பால்கனியில் ஒரு நாள் போய் நிற்கிறப்ப தான் தெரியும், அங்கே ஒரு குரோட்டன் செடி வச்சுருக்காங்கன்னே. தோணிருக்கா? ஓ, குரோட்டன் செடி ஒன்று இருக்குதா இங்கே? ஓ, பரவாயில்லையே. சில ஆண்களுக்கெல்லாம் வீட்டில் பொண்டாட்டி இருக்கதே மறந்துடும், அந்த லெவலுக்கும் உண்டு. கவனிங்க, அப்சர்வ் மோ. இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ கிளாரிட்டி, அப்சர்வ் ஃபர்ஸ்ட். முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள். முதல்ல மைண்ட் லெவலில் நம்புங்க. நம்ம எல்லாத்தையும் கிராஸ் பண்ணுறோம், அட்ரஸ் பண்ணலை. நம்மகிட்ட நாலேஜ் இருக்குது, கிளாரிட்டி பத்தலை. கிளாரிட்டி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் நாலேஜ். ஏன்னா டேட்டா தான் பெருசாக. நீங்கள் கூகுளில் ஜெயிக்கவே முடியாது இல்லையா? கூகுளில் ஜெயிக்கவே முடியாது. டேட்டாஸ் இஸ் மச் மோர் வெரி ஃபாஸ்டர். அப்போ ஒரு எஸ்ஓபி இருக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்கிறது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எஸ்ஓபி இருக்கணும். நான் இதை இப்படி தான் செய்யணும்னு. நம்மகிட்ட பிரச்சனை என்னென்னா, அவர் அழகாக சொன்னார், பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் அல்லது காலேஜ் படிக்கிற காலத்தில் செமஸ்டருக்கு 2 நாளைக்கு முன்னால் உட்காந்து படிக்கிற அந்த கேம் இங்கே ஒர்க்கே ஆகாது. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஒரே நாளில் 12 மணி நேரம் படிச்சுவிட்டு எல்லாருக்கும் போன போட்டு 12 hours உட்காந்து உள்ளே போனேன் படித்து தலைனே. நோ யூஸ் இன் தேட். உங்கள் பிரெயினால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. 12 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் படிக்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க, மண்டையில் ஏறாது. 365 நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சரியான அளவுக்கு படிங்க. அதுதான் சரியை ஒழிய வள்ளுவதற்குன்னு அள்ளி போடுறதுக்கு நீங்கள் ஒன்றும் டேட்டா பேஸ் கிடையாது, உங்களுக்கு ஏஐ சென்டர் கிடையாது, உங்களுக்கு டேட்டா சென்டர்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் வச்சலாம் இல்லை. அது டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ கோ கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. மோர் தென் யுவர் நாலேஜ், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. கண்டினியூஸாக செய்யுங்க. அது எப்படி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியும்? அதுதான் முதல்ல சொன்னேன். போர் அடிக்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிற துணிச்சல் யாருக்கு இருக்கோ அவங்கள்ட்ட கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த வாக்கிங் போகிறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா?
வாக்கிங் போகிறவங்களா? நான் வாக்கிங்கில் எப்பயாவது போவேன். எப்பயாவது போகிறப்பெல்லாம் பார்ப்பேன், எப்போதுமே அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா நம்ம போகிறப்பெல்லாம் இவர் வராரு, நாம் வர இன்னைக்கு தான் இவர் வராரா, இல்லை நாம் அவர் போகிற அன்றைக்கி நாம் வரமான ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்க எதிர்படும் போது அவங்க கேட்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, என்ன தம்பி முந்தானத்து நீங்கள் வரல அப்படிம்பாங்க. ஓ அப்போ தாலும் முந்தானத்து வந்தாப்பில். ஆனால் நான் சில பேரை பார்த்துருக்கேன், 3 வருஷமாக அவர் அப்படியே தான் இருக்கார். ஒரு 55 வயசு இருக்கும், அதே தொந்தி இருக்குது, தலை அதே வேகத்தில் தான் நடக்குது. ஆனால் 1 மணி நேரம் மூச்சு வாங்க நடக்கிறாப்புல, அங்கேயே தான் இருக்காப்புல, ஒன்றும் இறங்கின மாதிரியே தெரியலை. இவங்கெல்லாம் பார்த்த பிறகு நமக்கு உடம்பு இறங்க போகிறது, நம்ம என்னத்துக்கு வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு தான் திங்கக்கிழமை போனால் செவ்வாய்க்கிழமை விட்டுட்டு புதன்கிழமை போகிறது. அப்போ ஒரு நாள் நான் அவர்கிட்ட நிறுத்தி கேட்டேன், ஏங்க நீங்கள் எத்தனை வருஷமாக வாக்கிங் போகிறீங்க? நான் வாக்கிங் போயிட்டே இருக்கேன் தம்பி அப்படின்னாப்புல. ஏங்க வாக்கிங் போயிட்டே இருக்கீங்க, நான் பார்த்தனாலே நீங்கள் இப்படியே இருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ தான் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார், தம்பி நீங்கள் பார்த்த நாள்லேருந்து நான் அப்படியே தான் இருக்கேன் தெரியுதா, ஏன்னா நான் தினமும் வாக்கிங் போகிறேன் அப்படின்னாரு. தட்ஸ் அ growth. இல்லைன்னா அதனால தளர்ந்து போயிருப்பார். 55-57 வயசில் கூடிய மனுஷன் விடு நம்மளை தாண்டி நான் போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு நம்ம என் கூட நடந்து வர மனுஷன் போயிட்டு திரும்பி வரலாம், நான் அந்த எண்டுக்கே போகிறேன். அவரை விட வயதில் ரொம்ப குறைஞ்ச ஒரு ஆள் அப்படி இருக்கோம்னா, ஏன்னா அவர் ஆக்டிவாக இருக்கார், இதாக இருக்கார். அப்போ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஒரே நாள் இன்னைக்கு 50 மணி போகணும், நம்மள அந்த 1ஆம் தேதி அன்றைக்கி சபதம் எடுப்போம், ஞாபகம் இருக்கா இல்லையா? கிளைமேக்ஸில் பிரகாஷ்ராஜ் திருந்துற மாதிரி அவ்வளவு தப்பை விட்டுரும். அன்னைக்கு 31ஆம் தேதி அன்னைக்கு எல்லாம் முடியும். காலையில் 6 மணிக்கு எழுவேன், அம்மாவுக்கு உதவிகரமாக இருப்பேன், ரிலேஷன்ஷிப் பஞ்சாயத்துகளை இது பண்ணுவேன், அவனிடம் பிரேக்கப் என்று நாளை காலை அறிவிக்கப் போகிறேன், அவளிடம் இனிமேல் ஒத்துவராது என்று சொல்ல போகிறேன், கெட்ட பழக்கங்கள் எதுவும் செய்ய மாட்டேன், இந்த சுரேஷ் பயலோடு சேரவே மாட்டேன், இந்த ரமேஷின் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன், நகம் கரெக்டாக வெட்டுவேன், தலையை சரியாக செய்வேன், தினமும் கட்டாயம் குளிப்பேன், கட்டாயம் பல் துலக்குவேன், கக்கா போவதற்கு வெயிட் பண்ணாமல் வந்தவுடன் போய் தொலைவேன். இப்படி 1000 பண்ணுவோம். உலகத்தில் 1% கூட அதை ஃபாலோ பண்ணவங்க கிடையாது. வேர்ல்டோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி லெவல் அது 0.01% தான். 31ஆம் தேதி எடுத்த சபதத்தை, நாளைக்கு காலையிலேருந்து காஃபி குடிக்க மாட்டேன்னு 31ஆம் தேதி நைட் எடுத்த சபத்தை இந்த காப்பியோடு முடிச்சு போன்னு 1ஆம் தேதி காலையில் ஒருத்த ஆரம்பிப்பான். தே நெவர் ஸ்டாப். ஆவரேஜ் பீப்புளுக்கும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரே கீ ஃபேக்டர்ஸ் கன்சிஸ்டன்சி, அவ்வளவுதான். ஆனால் கன்சிஸ்டன்சியில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா அது படிப்பு சம்மந்தப்பட்டதான். இன்னும் எக்ஸைட்மெண்ட், படிப்பு உங்கள் க்யூரியாசிட்டியை தூண்டிக்கிட்டே இருக்கும். தட்ஸ் வை த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி, கன்சிஸ்டன்சி. தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரைட்டிங். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸோடைய பெரிய பிரச்சனை என்ன, படிக்கிறது இல்லை, எழுதுறது தான். இப்போ எல்லாரும் என்ன பண்ணி போகிறீங்க, எல்லாத்தையும் டக்கு, ஆனால் படித்து அப்படி வைக்கலை. பரீட்சை எழுதுறது தான், நேரேஷன் தான். உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எழுதுறது இருக்கிறதே மகா பெரிய வித்தை. ஏற்கனவே செமஸ்டரில் 2 மணி நேரமே இந்த பரீட்சைக்கு அதிகங்கிறதுக்கே 2 மணி நேரம் பத்தாமல் சார் 10 நிமிஷம் கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்போம். அவன் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. எனக்கெல்லாம் இன்னமும் மனசில் பதட்டமாக நான் பயந்து எழுந்திக்கிற கனவு என்ன அப்படின்னு கேட்டால், ஃபிசிக்ஸ் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எழுதும்போது கடைசியாக வேகமாக எழுதிட்டு இருக்கப்ப பெல் அடிச்சிடறாங்க, பரீட்சை முடிஞ்சிருச்சுன்னு. பேப்பரை பிடுங்குறாரு ஹால் சூப்பர்வைசரு. அவர்கிட்ட நான் கெஞ்சிறேன், ப்ளீஸ் சார் பக்குன்னு வேத்து எந்திரிச்சிடறேன். அப்புறம் தான் அப்படியே முழிச்சு பார்த்தா, பரவாயில்ல, சௌரியமான ஒரு ரூமில் தான் படுத்துருக்குறோம். நம்ம 10ஆம் கிளாஸ் படித்து 25 வருஷம் ஆச்சு, இனிமேல் நம்மளை எவனும் தொந்தரவு பண்ண மாட்டான், ஏன்னா டைம் பத்தலை. அப்போ எழுத பழகுங்கள், இந்த மாதிரிலாம் எழுத பழகுங்க. இப்போ நான்லாம் இன்னமும் இந்த கான்ஷியஸாக எழுதுறதுக்கான காரணம் என்னென்னா, இதெல்லாம் எனக்கு உட்காந்துட்டு என்னோட ஐபேடில் அடிச்சுட்டுலாம் கொண்டாடலாம் முடியாமலாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஸோ ஈஸி. ஏன்னா இப்போ இன்னொன்று என்னென்னா, டிக்டேஷன் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, டெக்னாலஜி வளர்ந்தோடனே டிக்டேஷன் தான், டைப்பும் பண்ணுறது இல்லை. இப்போ எல்லாத்தையும் சொல்லிப்போகிறோம் இல்லையா, டு டூ லிஸ்ட்டு கூட சொல்லிடுறோம். செய்யுங்க, நான் பிரச்சனை இல்லை வேணான்னு சொல்ல. ஆனால் அந்த பழக்கத்தை இப்போ பழகாது, எழுத பழகுங்க. ஏன்னா நீங்கள் மண்டையிலேருந்து கையில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வாங்கி அடிக்கிறப்போ, அப்படிம்பாங்களா ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நாவி கமலத்தை கை வாங்கி அடிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய சத்தம் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ். எழுதணும், தொடர்ச்சியாக எழுதி பழகுங்க. ஸோ 4 விஷயம் இது சம்மந்தப்பட்டது. அடுத்தது, யாருக்கெல்லாம் ஓவர் திங்கிங் இருக்குது, கையை தூக்கு. பெண்ண இந்த கூட்டத்தில் ஒரு பச்சை சட்டை படக்குன்னு கையை தூக்கிட்டு யாரும் தூக்கலை போட்டுன்னு பட்டான்னு கையை இறக்குச்சு. அதை நான் பார்த்துட்டேன். நீ கவலைப்படாதம்மா, நீ கை தூக்கிறதுனால பின்னால் பூரா பேர் தூக்கிட்டாங்க. மறுபடியும் நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் ஓவர் திங்கிங் இருக்கு. ரைட்டு. எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்க 4 பேரை தவிர எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பையன் கேமரா பிடிச்சிருக்காப்புல, இல்லாட்டி அவரும் தூக்கிட்டு பார்ப்பல. இருக்கு இருக்கு. ஏன் ஓவர் திங்கிங் இருக்குது? முன்னாலாம் இவ்வளோ ஓவர் திங்கிங் இல்லை. இந்த ஓவர் திங்கிங்கிற வேர்டே பாருங்களேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ஃபன்னாலாம் போடுவாங்க பார்த்துருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், நானே திங்க் பண்ணி நானே என்ன டார்ச்சர் பண்ணிப்பேன். ஏன் ஓவராக திங்க் பண்ணுறீங்க? வாய் யோசிங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். வந்தவன் பேசிட்டு போவியா, கேள்வியாக கேட்டேன், நான் உயிரை எடுக்கிறேன். 3வது மக்கள் தொகையை கொண்ட நாடு, இவன் தண்ணி குடிக்கிற கேப்பு காட்டி நம்மகிட்ட கேள்வியாக கேட்கலாம். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஜஸ்ட் திங்க் ஆன். பியர் ப்ரெஷரா? ஃபியர், பயம். என்ன பயம்?
நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. நம்மளை யாராவது ஊட விட்டு தூக்கிடுவேனானுங்களா, இல்லை போகிற வழியில் போட்டுருவேனானுங்களா? ஆ இல்லை, இவ்வளோ அனலிட்டிக்கெல்லாம் இல்லை. ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு என்ன பயம்னு கேட்குறேன். இதுவே ஓவர் திங்கிங். அப்போ இருந்துச்சா இல்லையா, இப்போ நமக்கு ஏன் வருது, இதுவே ஓவர் திங்கிங் இல்லையா? பிம்பிளிக்கு பிளாப்பி எதுக்கு இவ்வளோ டீட்டெயில் பண்ணுங்க? நான் கேட்குறது பயங்கிறீங்க, என்ன பயம்னு கேட்குறேன் நான். என்ன பயம்? லெட் அஸ் கோ ஒன் பை ஒன். என்ன பயம்? இந்த போர் பெருசாகி நம்மளை சுட்டு கொண்டு விடுவாங்கன்னு பயமா இருக்கா? இல்லை ஆல்மோஸ்ட்க்கு கீழே இந்த நெட்டு இது கேபிள்லாம் கட் பண்ணி விட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்க முடியாது அப்படின்னு கவலையாக இருக்கா? என்ன பயம்? இதுவும் கொலை மிரட்டல் வந்ததா? ஃபியூச்சர் யார் அது? என்ன பயம் ஃபியூச்சரை பற்றி? என்ன ஆக போகிறீங்க, எப்படி ஆக போகிறீங்க, அதான் என்ன பயம்? அதுதான் இப்போ என்னன்னா, நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் சார். நான் ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல? ஓகேயா. என்ன பயம் ஃபியூச்சரை பற்றி? என்ன பயம்? நிறைய வழி இருக்கு. அதுல நம்ம எதை சூஸ் பண்ணி எப்படி போக போறோம், நம்ம போறது கரெக்டா, நம்மள இது பயமா? லைஃப்பை பற்றி நீங்கள் சீரியஸாக நினைக்கிறீங்கிறதுக்கான சிக்னலா? சிக்னல் தான் சார். பட் அதுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கப்ப அதை எப்படி நம்ம என்ன டிஸ்ட்ராக்ஷன்? பியர் ப்ரெஷர் இருக்கு. மைக் பிரச்சனை. பியர் ப்ரெஷர் இருக்கு, நமக்கு நிறைய வேற ஆன்லைன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டடீஸ் கரெக்டா போதா? இல்லை, அது பாட்டுக்கு இருக்கு. நமக்கு என்ன பயம்னு, நம்ம எப்படி சாதிக்க போறோம் அப்படிங்க. இல்லைப்பா, இப்போ என்னன்னா இதெல்லாம் இருக்கு. இதுக்கும் நம்ம பயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறேன். இப்போ ஃபியூச்சரை பற்றி பயம், என்ன ஆக போகிறோன்னு பயம், நம்ம நினச்சதை செஞ்சிட முடியுமான்னு பயம். நியாயம். இது பயமா இல்லை உங்கள் டைரக்ஷன் மேலே நீங்கள் சின்சியராக இருக்கீங்கிறதுடைய சிக்னலா? சிக்னல் தான் சார். சிக்னல் தான் சார். அதான் அது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா அப்படிங்கிறத நமக்கு எப்படி கம்பலாக நமக்கு தெரியல மாட்டேங்குது. இல்லை, உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது புரியலை தானே? எனக்கும் புரியலை. ஏன் புரியலை அப்படின்னா, ஏன் புரியலைன்னா நம்ம கிளாரிட்டி இல்லாமல் தான் பயப்படுறோம். அதான் புரியுதுல? முதல்ல முக்கியமான விஷயம், நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா இப்போ என்ன? நான் என்னென்னலாம் நினச்சேன் தெரியுமா? டாக்டரான்னு நினச்சேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஊரே நினச்சாங்க. எங்கள் ஸ்கூல்லலாம் எங்கள் ஹெட்மாஸ்டர் என்னுடைய அனுமதியே இல்லாமல் எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்து ஸ்கூலுக்கு எங்களுக்கும் வாக்கியா வகுப்பு தகராறு. அவங்க ஸ்கூல் ஆண்டு விழாவில் போயிட்டு இந்த வருஷம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூல் பையன் தான் எடுப்பான்னு என் பேரை சொல்லிட்டார். நான் சப்பாத்தியை குருமாவில் மூழ்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மெஸ்ஸில். சொல்லிட்டு வந்தார். என் கூட நல்லா படிக்கிற 4 பேரை சேர்த்து விட்டாங்க. இந்த ரொம்ப நல்லா படிக்கிற பசங்களோட நல்லா படிக்கிற 4 பேரை சேர்த்து விடுவாங்க. அப்போலாம் 400 மார்க் எடுத்தாலே பெரிய விஷயம். புது சட்டையெல்லாம் வாங்கி தருவாங்க. இப்போ தான் 499.9 எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் இது வரலன்னு சொல்லிட்டு அழுகிறதெல்லாம் இப்போ தான் நடக்குது. அப்போது என் கூட சேர்த்து விட்ட 4 பேரும் 400 மேலே எடுத்தாங்க. நான் 389 தான் எடுத்தேன். ஆனால் அவங்கெல்லாம் 400 எடுத்தாங்க. ரைட்டா? டாக்டர் ஆகலை. ரைட்டா? ஆகலை. ஆனால் ஒன்று, நான் டாக்டர் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் 2010 நம்ம எனக்கு டாக்டரேட் கொடுத்தாங்க, ஒரு ஹானரரி டாக்டரேட். அப்போ ஒரு பெரிய ஃப்ரேம் பண்ணி அதை கொடுத்தாங்க. அந்த அவார்டை வாங்கிட்டு போய் எங்கள் அப்பாவை எழுப்பி தூக்கிட்டு இருந்தார். நைட்டு ட்ரெயினில் போயிட்டு காலைல வீட்டில் 6 மணிக்கு போய் அவரை எழுப்பி, இப்போ அந்த பாருங்க நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னேன். எங்கள் அப்பா சிம்பிளாக சொன்னார், விட்றா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, படிச்சுலாம் வாங்கலை, விட்றா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லைஃப் என்ன ஆயிடும்னு பயப்படுறீங்க. மொதல் விஷயம், நீங்கள் நினைத்தது போல் அமைந்தால் அதன் பேர் வாழ்க்கை இல்லை. நீங்கள் நினைத்ததை போலவே ஒன்று நடந்து விட்டால் அப்புறம் எதுக்கு இந்த பிரபஞ்சம் இருக்குது, எதுக்கு கடவுள் இருக்கான், எதுக்கு இவ்வளோ ஈகோ சிஸ்டம் இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லானாலும் நம்ம கிடையாது இல்லையா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நம்மளுடைய ஆசையை அடையணும் அப்படின்னு. அடைங்க, ஆசையை மாறக்கூடிய தானே. இப்போ என் மக உட்காந்துங்க தம்பி, உட்காந்துங்க. இப்போ என் மக சின்ன வயசில் இருக்கப்ப ஃபஸ்ட்டு ஷி வாண்டட் டு பிகம் அ போலீஸ். ஓகே, இப்போ குடும்ப கதையெல்லாம் சொல்கிறேன், லைவில் வேறு போதா? ஓகே, ஷி வாண்டட் டு பிகம் அ போலீஸ். ஏன்னா சின்ன வயசில் போலீஸை காட்டி தான் மிரட்டும், உன்னை பிடிச்சிருவாங்க அப்படின்னு. ஒருத்தர் எங்கே வெளிநாட்டு போனப்போ ஏர்போர்ட்டில் தண்ணி செஞ்சுட்டா, போச்சு உன்னை போலீஸ் பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டோம். அதுலேயே பயம் அவளுக்கு. அப்போ என்ன நினச்சிட்டான்னா, பவர் போலீஸ் தான், நம்ம போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் அப்படின்னு பார்ப்பல ரொம்ப சின்ன வயசில். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் பெரிய பிள்ளையானோடனே ஷி வாண்டட் டு பிகம் எ டீச்சர். ஏன்னா டீச்சருக்கு தான் மரியாதை. ஸோ நான் டீச்சர் ஆகிடுவேன். அவங்க ஃபேவரட் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த டீச்சர் பேரை சொல்லி நான் டீச்சர் ஆகிடுவேன் அப்படின்றதாப்புல. அப்புறம் ஒரு தடவை ஏதோ பார்த்துட்டு ஷி ஜஸ்ட் வாண்டட் டு பிகம் அ பைலட். அந்த இது பண்ணப்போ அந்த பைலட் ஒரு நல்ல லேண்ட் பண்ணார்.
நல்லா லேண்ட் பண்ண உடனே கை தட்டினாங்க. வெளிநாடுகளில் இருந்து இங்கேயும் இந்த பழக்கம் இப்போ வந்துடுச்சு. ரொம்ப க்ரூஷியல் டைமில் வந்து நல்லா லேண்ட் பண்ணாங்கன்னா கை தட்டுவாங்க உள்ள. அப்போ வந்து பைலட்னு கொஞ்ச நாள் தெரிஞ்சாப்புல. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா ஷீசர் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், சும்மா இருப்பேன் அப்படின்ட்டான். ஆசை மாறிக்கிட்டே இருக்கு. சரிம்மா சும்மா இருந்தால் என்னம்மா செய்வேன்னா, நான் காரில் போவேன், பழமுதிர் சோலைக்கு போயிட்டு ஆப்பிள் வாங்கிட்டு வருவேன், அதுக்கு காசு அது உங்கள் ஆஃபீஸில் நான் எடுத்துப்பேன். ஓகே, ஆசை மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போது நான் போஸ்டிங் வாங்கினா கலெக்டராக தான் வாங்குறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐஆர்எஸ் சூப்பராக இருக்குது, அது பண்ணலாம்னு கூட உங்களுக்கு ஆசை வரலாம். நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் என்ன ஆயிரும் பயப்படுறீங்க? என்ன ஆயிரும்? பதிலே சொல்ல முடியாத இந்த மௌனத்தை தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஷிஃப்ட்டு போட்டு யோசிக்கிறோம் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. யாராவது பதில் 5 கேள்வி நீங்கள் கேட்டாலே சோழி முடிஞ்சு. என்னன்னா மனுஷனுக்கு சோகமாக இருக்கிறது பிடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. வி லவ் மோஸ்ட் ஆஃப் தரித்திரம்ஸ், வி லைக் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டிஸ், வி லைக் இட். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் மாட்டீங்க. விளங்காமல் வீணாக போன ஒரு விஷயம் வந்தால் ஒரு 10 பேருக்கு அனுப்பிட்டு அப்பா தேச தொண்டாட்டி விட்டோம். ஏன்னா மைண்டு நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமானது இருக்குது. உங்களுக்கு ஓவர் திங்கிங் நிறையா இருக்குன்னா என்ன ஒரே ஒரு ரீசன் தான், நீங்கள் திங்க் பண்ண சரியான காரணம் ஒன்று உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். When you have something serious on your mind that you will not get into overthinking, உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண பெருசாக ஒன்று இல்லை, அடைவதற்கென்று பெரிய இலக்கு உங்கள் பட்சத்தில் ஒன்று இல்லாதப்ப கண்ட கருமாந்திரம்னா வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். யூ கான் ஹெல்ப் இட். அதனால டூம் ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் மூளை ப்ராசஸ் பண்ணும் இல்லையா? டூம் ஸ்க்ரோலிங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணும். ஏன்னா மூளை வந்து உங்களை சீரியஸாக நினைக்கும். நாம தான் மூளையை சீரியஸாக நினைக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் நம்ம மதிக்கவே மதிக்காத உறுப்பு ஒன்று இருக்குன்னா அதுக்கு பேர் மூளை. எல்லாத்தையும் மதிச்சிடும். லேசாக இந்த பக்கம் வலிச்சுது, ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டு உடனே போய் ChatGPTலாம் கேட்டுரும். லேசாக காலில் அடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் கார்னர்ஸ்லாம் கவனமாக இருப்போம். குதிங்கால் வலிக்குதுன்னா அதுக்கேற்ற ஒரு ஷூ போட பார்ப்போம். இடுப்பு வலினா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ண பார்ப்போம். கண்ணுனா உடனே டாக்டர்கிட்ட போவோம். பல்லுன்னா டாக்டர்கிட்ட போவோம். ஹேர் கட்டு அவ்வளோ கவனமாக இருப்போம். ஷேவிங், கிளீனிங், ஸ்கின் கேரு, நைட்டு ஸ்கின் கேரு, பகலில் ஸ்கின் கேரு, கடைசி வரைக்கும் அதே கலர் தான் இருக்குது, ஆனாலும் அதெல்லாம் போடுவோம். ஆனால் நம்ம மதிக்காத ஒரே உறுப்பு பேர் மூளை. முதல்ல மூளையை மதிங்க, அது உங்களை மதிக்கும். மூளையை மதிக்கணும்னா அதை ஒழுங்காக நம்ம ட்ரீட் பண்ணணும். கண்ட கருத்தையும் உள்ளே போடக்கூடாது. அது ஒரு அழகான குப்பை தொட்டி. அதில் ஏற்கனவே நம்ம குப்பை நிறையா இருக்குது இல்லையா? நாம் பொறாமல், நம்ம வஞ்சகம், இவனை போட்டு தள்ளணும், நம்ம வன்மம், பெரிய ஆளாகி இவனை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் பாரு. நம்ம பல பேர் IAS ஆஃபீஸராக நினைக்கிறதே ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போட தான். அது ஒன்று உண்டு. நான் போலீஸாக இவனை தூக்கணும்டா, என் மாமங்காரனை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு தான்டா நான் போலீஸுக்கே படிக்கிறேன் அப்படின்லாம் கூட தோணணும். அப்போ இது ஒரு அழகான குப்பை தொட்டி. இதில் நம்மளுடைய குப்பைகளை நம்ம போட்டு வச்சுருக்கோம். முதல்ல அதுவே நிறைய கிடக்குது. அதில் கண்ட குப்பையும் கொண்டு போய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இவ்வளோ சம்பளமாம்ல, இவங்களுக்கு இவ்வளோ சம்பளமாம்ல, இவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்களாம்ல, இவங்க எதை செஞ்சு விட்டாங்களாம, இவங்க வீடு வாங்கிட்டாங்களாம்ல, கார் வாங்கிட்டாங்களாம்ல, அவள் புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், நான் போட்ட அதே பூ போட்ட ட்ரெஸ்ஸே அவளை ஏன் வாங்கினா? தேவையில்லைன்னு ஓவர் திங்கிங் வரதுக்கான காரணம் டூம் ஸ்க்ரோலிங்கும் உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா தான். நம்ம அப்பாக்கள்கிட்ட அவ்வளோ ஓவர் திங்கிங் இருக்காது. ஏன்னா அந்த திங்க் பண்ணுறதுக்கு குடும்பம்னு ஒன்று இருக்குது இல்லையா? புள்ள IAS ஆகணுங்குது, IPS ஆகணுங்குது, UPSC ஆஸ்பிரண்ட்டுன்னு சொல்லுது. அந்த பிள்ளையை ஆளாக்கணுமே, அதுக்கு என்ன செலவு பண்ணணும், அவருக்கு சிந்திப்பதற்கென்று ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் இல்லைனா ஓவர் திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஓவர் திங்கிங் வராது. அப்புறம் நீங்கள் நினச்சபடிலாம் வாழ்க்கை நடக்காது. வாழ்க்கை அது போக்கில் போகும். போகிறப்ப அப்படியே கூடவே போய் பிடிச்ச இடத்துல ஓடி போய் உட்காந்துக்கணும், அவ்வளவுதான். ஏறி உட்காந்தோடனே 12B பஸ்ஸு கரெக்டாக நிற்கும். பஸ் ஸ்டாப்பே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது இல்லை, அதுவே தள்ளி நிற்கிது, இல்லை முன்னால் நிற்கிது. அப்படி என்ன மோசமாக போயிட போகிறோம், என்ன வீணாக போயிட போகிறோம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கான ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்க போகுது, அவ்வளோதான். இல்லைன்னா உடங்க முடிஞ்சு போச்சு. எதுக்கு என்ன ஆயிருமோ அதாயிருமோ இதாயிருமோ ஒன்றும் ஆகாது. உங்கள் வாழ்க்கையில் கற்பனையை விட மிகப்பெரிய எதிரி எதுவுமே கிடையாது. கற்பனை தான் மிகப்பெரியது. அப்புறம் இந்த உலகமே ஏதோ நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும், நம்மளை சாய்க்கிறதுக்காக இந்த உலகமே திரியிற மாதிரியும். உலகத்துக்கு 1000 வேலை இருக்குது. அவன் பஞ்சாயத்தே 1000 பிரச்சனை இருக்குது. இதில் உங்கள் பஞ்சாயத்துக்கு அவன் எங்கே வரப்போகிறான்? நம்ம எல்லாரும் சதிக்க பார்க்குறாங்க, எல்லாரும் சதி வேலையோடு இருக்காங்க. நான் வீணாக போகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவனா வீணாக போகணும்னு நினைக்கிறது தான் உலகத்தில் பெரிய பிரச்சனை. அடுத்தவனாலே உங்களை சாச்சிட முடியுங்க நம்பினா உங்களால் உங்களை ஈஸியாக சாச்சிட முடியாதா? நம்மை விட பெரிய எதிரி யாரும் நமக்கு இருக்க முடியாது. ஃபோக்கஸ் ஆன் கிரேட் திங் ஸோ தட் யூ வில் நாட் கெட் ஓவர் திங்க். தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் இருக்குன்னா நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு ரீசனபிளாக ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம்.
அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அதை தாண்டி உங்களால் வேறு யோசிக்கவே முடியாது இல்லையா? ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் அதோடைய பிஸ்னஸை பற்றி சீரியஸாக யோசிப்பார். ஒரு நல்ல ஆசிரியர் அவருடைய பிள்ளைகளை பற்றி சீரியஸாக யோசிப்பார். ஒரு நல்ல தந்தை இதனுடைய குடும்பத்தை பற்றி சீரியஸாக யோசிப்பார். ஒரு நல்ல மனிதன் சமூகத்தை பற்றி சீரியஸாக யோசிப்பான். யோசிக்கிறதுக்குன்னு ஒரு முக்கியமான காரணம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் தேவையில்லாத ஓவர் திங்கிங் வரும். தேவையில்லாமல் பயப்படாதீங்க. நீங்கள் அவ்வளோ முக்கியம் இல்லை, நான் இந்த உலகத்தில் முக்கியம் இல்லை. நம்ம செத்தோம்னா மறுநாள் காலையில் தூக்கி போட்டுட்டு போட்டோக்கு பூ வச்சுட்டு 3ஆவது நாள் நம்மளை மறந்துடுவாங்க. 3 வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடுவாங்க. 4வது வருஷம் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. இவ்வளோதான் நம்ம இல்லையா? நோபடி இஸ் கிரேட் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் அதிமுக்கியமானவர்கள் யாருமே கிடையாது. நாங்களாம் கபில் தேவ் ஜென்ரேஷனில் கிரிக்கெட் பார்த்தவனுங்க. 170 அடித்தவன்டா ஜிம்பாப்வேக்கு எதிராக, நீங்களாம் அடிச்சிங்களாடா அப்படின்னு கேட்டாலும், நான் சின்ன பையனாக இருக்கிறப்பவே கபில் தேவ் கிரிக்கெட்லேருந்து போகிறான்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு அழுதான், இனிமேல் நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அப்போல்லாம் இங்கே ஒரு எங்கள் காலனியில் ஒருத்தங்க வீட்டில் தான் டிவி இருக்கும், உட்காந்து நாங்கள் அந்த மேட்ச்லாம் பார்ப்போம். அவங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கிறாங்க, டீலாம் போட்டு கொடுத்து பார்க்க வைப்பாங்க. கபில் தேவ் போனப்போ அழுதான். கபில் தேவ் போயிட்டார், இனிமேல் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் அப்படின்னா. அப்புறம் பார்த்தோம்னே கிரிக்கெட் பார்த்தான். இல்லை அசாருதீன் நல்லா ஆடுறான் அப்படின்னா. அப்புறம் அசாருதீன் போனேன், இனிமேல் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன்னா. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மறுபடியும் பார்க்க ஆரம்பித்தான். ஏன்ட்டானா சச்சின் எப்படி ஆடுறான் மச்சான் அப்படின்னா, சச்சின் ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி மறுபடியும் எழுதான், இனிமேல் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தான், ஏன்ட்டானா தோனி எப்படி ஆடுறான் பாரு மச்சான். அதுக்கப்புறம் தோனி போன ரிட்டையர்னா இனிமேல் பார்க்கவே மாட்டேன் மச்சான் அப்படின்னா. இப்போ கூட நிறைய பேர் தோனி போனால் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா விராட் கோலி சூப்பராக ஆடுறான் அப்படின்னா. அவ்வளோதான், அடுத்து சூரியவம்சி வரைக்கும் வந்துடும். யாரும் இங்கே முக்கியம் இல்லை அப்படி நமக்கு தோணும். அவ்வளோதான், யூ ஆர் நாட் தட் மச் கிரேட். முதல்ல நம்மளை சாதாரண மனுஷன் நினைங்க. சாதாரண மனுஷன் நீங்கள் நினச்சா தான் நீங்கள் செய்ய போகிற வேலை பெருசுன்னு உங்களுக்கு தோணும். சாதாரண ஆளாக இருந்துக்கிட்டு பெரிய வேலையை செய்யணும்னா கூடுதலாக உழைக்கணும்னு அப்போ தான் தோணும். அப்போது ஒரு பயம் வருதுல்ல, அந்த பயம் நியாயமானது. கண்டதுக்கும் பயந்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ என்ன நடந்துட போகுது? ஒன்றும் நடக்கலை, நான் சொன்னதான் நடக்க போகுது. பரவாயில்லடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்புறம் உங்களுக்கு வேண்டியது எந்த வடிவத்தில் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாருன்ட்டு உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? ஒருவேளை நான் நினச்சபடி ஏதோ நான் இருந்தால் கூட இது கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியலை. நான் ஒரு சர்வதேச செய்தி நிறுவனத்தில் வேலைக்கு ரொம்ப முயற்சி செய்தேன். கிட்ட வரைக்கும் போய் கிடைக்கல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. 3 வருடம் அதற்காக உழைத்தேனே, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு முடிச்சுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். வந்தால் வாழ்க்கை வேறு திசைக்கு போச்சு. உங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் மட்டும் விடாமல் நீங்கள் போனீங்கன்னா லைஃப் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். நம்ம திறமையெல்லாம் ஒன்றும் பெருசாக நமக்கு தேவையில்லை. ஆஸ்பிரேஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஆஸ்பிரேஷனோட ஆம்பிஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்ததுன்னா அது ஒரு திசைக்கு கூட்டிகிட்டு போயிடும். அப்படி வந்துச்சு, உள்ளே வந்தோம். விகடன் விருதுகளில் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்தாங்க. ஐ திங்க் 5 தடவை நான் வாங்கினேன் விகடன் விருதுகள். ஒரு டெலிவிஷன் ஹோஸ்ட்டாக 5 முறை விகடன் எனக்கு விருது கொடுத்துச்சு. நடந்துச்சு. கைத்தட்டுறதுக்காக சொல்ல, நாம் நினச்சது ஒன்று நடக்கலை. நமக்கு நடக்க வேண்டியது முறையாகத்தானே நடந்துச்சு, அவ்வளோதானே. ஒரு பையனுக்கு ரேஸ்கார் மேலே ரொம்ப ஆசை. அவன் ரொம்ப நல்லா அவனுக்கு ரேசர் ஆகணும்னு ஆசை. அவங்க அப்பா பெரிய பணக்காரர். அவர்கிட்ட அப்பா எனக்கு ரேஸ்கார் வாங்கி கொடுங்க காலேஜ் படிக்கிறப்ப கேட்குறான். அவர் சொல்கிறார், இல்லைடா தம்பி, உனக்கு நான் வாங்கி தர முடியாது. நீ என்ன பண்ண, டிகிரி வாங்கிட்டு அந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டத்தை வாங்கிட்டு என்கிட்ட வா, அன்னைக்கு நான் நீ கேட்குற ரேஸ்காரை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு ஒரு உத்வேகமாக அதை எடுத்துக்கிட்டு நல்லா படிக்கிறான். 3 ஆண்டுகள் கடினமாக படித்து பெரிய ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அந்த பட்டய படிப்பை வாங்கிக்கிட்டு அந்த 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 இதோட வரான். வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா இந்த பாருங்கள், நான் நீங்கள் சொன்ன மாதிரி டிகிரி வாங்கிட்டேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிக்க, எனக்கு நீங்கள் தரேன்னு வாக்குறுதி கொடுத்தேன், அந்த ரேஸ்கார் எங்கே அப்படின்னோடனே அவர் ஒரு புத்தகத்தை பரிசீலிக்கிறார். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த ஆள் ஏமாற்றிட்டான், எவ்வளோ காசு பணம் வச்சுருக்கான், இந்த ஆள் ஒரு ரேஸ்கார் வாங்கி கொடுக்காம என்னை படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வச்சுட்டு இனிமேல் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்னு போயிட்டான். ஒரு 18 வயசு 19 வயசு 20 வயசில் வெளியில் போன பையன் அதுக்கப்புறம் எங்கேயோ போகிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். அவன் ஒரு தொழில் பண்ணுறான், பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகிறான். அப்படியே விட்டுறான். அப்பா மேலே கோவம் தீரவே இல்லை அவனுக்கு. அங்கே ஒரு திருமணம் நடக்குது, அவனுக்கு 2 குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. அந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளை, எப்போதுமே அப்பாவுக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுகிற போது இவனுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வருது. அவனுக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்குள்ளே வந்து அந்த 2 பிள்ளைங்களும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா நீங்கள் எப்போது ஒரு வீடு காத்திருந்தேன்னு அந்த பிள்ளைகள் சொல்கிறதும் அதே போல் ஏதாவது வெளியூர் போனால் பிள்ளைகள் நினைப்பாகவே இவனுக்கு இருக்கிறப்ப இவனுக்கு தோணுது, இத்தனை வருஷம் எங்கள் அப்பா என்னை பார்க்கல, எங்கள் அப்பனுக்கு இப்படி தானே இருக்கும், நான் என் பிள்ளைங்களை தேடுற மாதிரி எங்கள் அப்பா என் பிள்ளைகளை தேடி இருப்பாரு, ஏதோ ஒன்று எனக்கு ரேஸ்கார் இருந்தாலும் வாங்கி கொடுக்கல, அந்த கார் வாங்கி கொடுக்கலங்கிற கோவத்தில் சின்ன பிள்ளைத்தனமாக வெளியில் வந்துட்டு நான் திரும்ப போய் பார்க்காம விட்டுட்டேன், அவ்வளோ பெரிய பணக்காரு நல்ல மனுஷன் அவரை விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப போகிறான். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் போகிறான். போகிறப்ப பார்த்தா அந்த வீட்டுடைய பணியாட்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. அப்பா ஃபோட்டோவில் தொங்குறாரு. அப்பா செத்து போயிட்டார். அப்போ ரொம்ப காலமாக அங்கே பணிபுரிந்தபோது அந்த நிர்வாகம் செஞ்சுட்ருக்காங்க. அந்த நிர்வாகத்தை வந்து அவர் சில பேர் கையில் ஒப்படைச்சிருக்காரு. அந்த மேனேஜரோ அந்த ஆட்களோ அதை பார்க்குறாங்க. அப்போ மனசு வருத்தமாக இருக்குது. நம்ம செஞ்ச ஒரு சின்ன கோபத்தில் நம்ம நினச்சது கிடைக்கலங்கிற கோபத்தில் நம்ம இப்படி போயிட்டோமே அப்படிங்கிற வருத்தத்தில் அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கான். கீழே குடிஞ்சு பார்க்குறான். அந்த ஷெல்ஃபில் அவன் வச்சு அந்த புக்கு இருக்குது. அவர்கிட்ட அப்பா வந்து அவனுக்கு அந்த பரிசளித்த அந்த புத்தகம் இருக்கிறது. அவனுக்கு அந்த புத்தகத்தை பார்த்துட்டு பழைய நினைவுള്ളത് அப்படியே புத்தகத்தை புரட்டிகிட்டே இருக்கான். புரட்டிகிட்டே இருக்கிறப்ப தான் பார்க்குறான், கடைசி பக்கத்துக்கு முந்தின பக்கத்தில் ஒரு ரெசிப்ட் இருக்குது. அதில் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு எழுதியிருக்கு.
அந்த ரெசிப்ட் அவர் கார் வாங்கினதுக்கான ரெசிப்ட். அவன் கேட்ட அந்த கார் இருக்குல்ல, அதோட ரெசிப்ட் அது. அதை அவர் அந்த புத்தகத்துக்குள்ளே வச்சு பிள்ளைகிட்ட பரிசாக கொடுத்துருக்காரு. அதை கேட்க பொறுமை இல்லாதவன் என்ன பண்ணிட்டான், புத்தகத்தை வச்சுட்டு அப்பனை விட்டுட்டு போயா அப்படின்னு போயிட்டான். ஏன் அப்படின்னா அவன் விர்ச்சுவல் அவனு நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன, நான் பட்டப்படிப்பை முடித்து விட்டு வருகிற போது அப்பா வாசலிலே ரேஸ்காரை நிறுத்தி வைத்திருப்பார், பெருசாக ஒன்று நிற்கும் அப்படின்னு அவன் நினச்சிருக்க கூடும். இல்லைன்னா அதை முடித்தவொடனே கையோடு கூட்டிகிட்டு போய் இந்த ரேஸ்கார் கம்பெனியில் ஒரு ரேஸ்காரை கையில் வாங்கி கொடுப்பாருன்னு நினச்சிருக்கோம். அவர் ரேஸ்காரை வாங்கிட்டார், வாங்கின பில்லு அவன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பில்லை கொடுத்தா கார் தர போகிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கான ஒப்புகை சீட்டது. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவனுக்கு ரேஸ்கார் எப்போவோ கிடச்சிருச்சு, அவன் கண்ணில் தெரியலை. கடவுளும் இயற்கையும் நீங்கள் நினைத்த வடிவத்தில் தான் உங்கள் வெற்றியை தருவார் என்று நினைத்து கொண்டிருக்காதீர்கள். அது வேறு வடிவத்திலும் உங்களுக்கு கிடைக்கலாம். அது வேறு வடிவத்திலும் உங்களுக்கு கிடைக்கலாம். ரைட், ஒர்க் ஃபார் இட். அது உங்களுக்கு என்றைக்கும் மிஸ் ஆகாது. படித்த படிப்பு மட்டும் நம்ம லைஃப்பில் எங்கேயும் மிஸ் பண்ணாது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களை அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கோ இன்டென்ஸ். லைஃப்பில் பியூட்டிஃபுல்லாக என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் இப்போ வயசாகிடுச்சு சொல்லலாம், அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ண முடியாது அவங்க பர்மிஷன் இல்லாமல். கோட் போட்டு எம்பிஏலாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரே ஆசை தான், ஐஏஎம்மில் எம்பிஏ படிக்கணும். உங்கள் மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அப்போ இல்லை. இதெல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் சேர்த்து முன்னால் வந்திருக்கலாம் எல்லோரும். ஐஏஎம்மில் வந்து எம்பிஏ படிக்கணும். திஸ் வாட் மை ஐடியாஸ். பூனேலையோ எங்கேயாவது ஏதாவது ஒரு ஐஏஎம்மில் படிக்கணும், இல்லாட்டி ஜிப்மரில் படிக்கணும், பிட்ஸ் பிளானில் படிக்கணும். இது மாதிரி ஆசை. ஊர்லேருந்து வந்த பையனுக்கு என்ன தெரியும், அதுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு வந்தேன். அதுக்கு தான் சென்னைக்கே வந்தேன். என்னுடைய எம்பிஏவுக்கான என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சென்னைக்கு வந்தேன். அப்போ நான் போனேன் அந்த இடத்துக்கு. அவங்க சொன்னாங்க, இந்த பேட்ச் முடிஞ்சு போச்சு தம்பி, நீ ஒரு 10 பேரை கூட்டியா, 10 பேரை கூட்டியா இருந்தால் உனக்குன்னு ஒரு பேட்ச் ஆரம்பிக்கணும். நான் வரதுக்கே நாக்கு தள்ளி வச்சா, நான் எங்கடா 10 பேரை கூட்டியாருன்னு பக்கத்தில் இருக்க கடையில் தோசையை தின்னுட்டு வந்துட்டேன். பண்ண முடியல. நான் நினச்சபடி போய் எங்கேயுமே எனக்கு எம்பிஏ கிடைக்கல. இப்போ கூட நான் எம்பிஏ இன்னும் படிக்கலை. இடையெல்லாம் படிக்கலாம் ட்ரை பண்ணேன், நடக்கலை. ஆனால் நிறைய எம்பிஏ மாணவர்களுக்கு போய் வகுப்பெடுக்கிற வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிறது. It has given me an opportunity to go and interact with the people, those who on the course. ஏன்னா என் பிபி அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுது. படித்த படிப்பு எங்கேயும் உங்களை விடவே விடாது. அது ஒரு எக்ஸைட்மெண்ட். எனக்கு ரொம்ப ஆசை தான். ஏன்னா நம்ம அப்படிலாம் பார்த்துருப்போம்ல, கோட் சூட்லாம் போட்டு நம்ம வந்து எனக்கு அதான் நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் இதுதான். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னா, ஆனால் பசங்களை பார்த்தா மனசுலக்கெல்லாம் பேசணும்னு தோணிடுது, அதனால் பேசுகிறேன். ஒரு சேர், இந்த சுத்தமில் அந்த சேரில் உட்காந்துக்கணும், கோட் சூட் போட்டுருக்கணும், நமக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்கணும். ஒரு 80s கிட்டுக்கு இதெல்லாம் வந்து பெரிய பணக்கார மைண்ட் அப்படிலாம் இருக்கணும். நம்ம உத்தரவு போட்டோடனே உடனே வேலையெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப ஆசை, எம்பிஏ படித்து ஒரு பெரிய ஆஃபீஸராக வரணும், கோட் சூட் போட்டு எல்லாம் வரணும். நடக்கலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிக கோட் போட்டது நான் தான் நினைக்கிறேன். இல்லை, கலரே இல்லைங்கிறாங்க. இப்போ எல்லா கலரும் போட்டிங்க நீங்கள், இதுக்கு மேலே நீங்கள் போட்டுக்க கலரே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த விஜய் டெலி அவார்ட்ஸ் அப்போ எங்கள் அண்ணனும் 15th இயர் அப்போ அவர் வந்திருந்தார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ஆசை, நான் எம்பிஏ படிச்சுட்டு கோட் சூட்லாம் போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அது நடக்கலை. ஆனால் அது வேறு மாதிரி நடந்துருச்சு, அவ்வளோதான். உன் கணக்கை நான் டேலி பண்ணிட்டேன் அப்படின்னு எங்கள் அண்ணன்கிட்ட. டேலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் எங்கெங்கேயோ போகும். நீங்கள் நினச்சது நடக்கணும்னா அதுக்கான ஃபோக்கஸில் பின்வாங்காமல் இருங்க. அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஃபர்ஸ்ட்லேருந்து வருமா, பாயிண்ட் நம்பர் 1, டோன்ட் பிலீவ் இன் ஃபேக் ப்ரொடக்டிவிட்டி. பிகாஸ் நீங்கள் பிஸியாக இருக்கிறதுனால ப்ரொடக்டிவாக இருப்பதாக அர்த்தம் இல்லை. ஒர்க் ஃபார் த க்ரோத், நாட் ஜஸ்ட் ஃபார் த பிஸினஸ். பிஸியாக இருப்பதுக்காக ட்ரை பண்ணாதீங்க, க்ரோத்துக்காக ட்ரை பண்ணாதீங்க. நிறைய ரிசோர்ஸஸை படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் புத்திசாலி ஆகிட்டோம் நம்பாதீங்க. ஆழமாக போகணும். கிளாரிட்டி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் நாலேஜ். 4வது, நிறைய படித்து கொண்டே இருப்பதால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, ரிவிஷனுக்கு டைம் இல்லாமல் போகும். டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ண பாருங்கள். 5வது, ஏஐ சூழ் உலகுக்குள்ளே நீங்கள் அதை எப்படி சரியாக பயன்படுத்துங்கிற புத்திசாலித்தனம் உங்களுக்கு வேணும். ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு மாதிரியானது. உங்கள் எஃபர்ட்டோட ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆட் ஆன் பண்ணுறப்ப நீங்கள் வளரலாம். ஆனால் அதையே நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு செல்வது என்பது சிரமமான விஷயம். 7வது, ஆஸ்பிரேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு அது ஒரு ஸ்டேட்டஸாக நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே ஆஸ்பிரண்ட் தான். அதனால் ஆஸ்பிரண்ட் அந்த மட்டும் பார்த்தாது ஆம்பிஷியஸாக இருக்கணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்.
7வது முக்கியமான விஷயம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பொறுப்பான இடத்திற்கு போகிற நீங்கள் அடிப்படையில் பொறுப்பான மனிதர்களாக மாறுங்கள். இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்த போகிற மிக முக்கியமான நபர் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இப்போது இருந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸாக உருவாக்கும். அடுத்தது, எல்லா விஷயமும் தெரிந்தது போன்ற ஒரு பிம்பத்தை இப்போது இருக்கக்கூடிய தகவல் உலகம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. 150 நியூஸ் சேனல்ஸ்லேருந்து தொடங்கி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து தொடங்கி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட எல்லா விஷயமும் காதலையும் கண்ணிலையும் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சால் நினைக்கிறோம். நமக்கு எல்லா விஷயம் தெரியலைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதில் கவனமாக இருங்க. அப்போ தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும். 9வது, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நம்ம ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் தான், பயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகம் அவ்வளோ மோசமானதோ அல்லது மனிதர்கள் மோசமானவோ நம்ம எதிர்காலம் மோசமானதாகலாம் மாறிடாது. நீங்கள் நினச்சது வேறு ஒரு வடிவத்தில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் ஒரு வடிவத்தை கண்ணு முன்னால் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அந்த வடிவம் வேறு மாதிரி உங்களுக்கு வரலாம். அதனால் வாழ்க்கை எதுவும் ஆயிருமோங்கிற பயத்தில் போயிட்டே இருக்காதீங்க. 9வது முக்கியமான விஷயம், நம்ம ஓவர் திங்க் நிறையா பண்ணுறதுக்கு அடிப்படை காரணம், நாம் திங்க் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான வலுவான காரணம் நம்மிடம் இல்லை என்பது மட்டும்தான். அப்போ வலுவான காரணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்கிற போது ஓவர் திங்கிங் என்கிற ஒரு கான்செப்ட் இங்கே வராது. 10வது முக்கியமான விஷயம், மை பர்சனல் ரெக்வஸ்ட், பொறுப்போடு போங்க. நாளைக்கு இந்த உலகத்தை வழிநடத்துவதற்கான வாய்ப்பை பெறுகிற அதிகாரத்தில் நீங்கள் போய் உட்கார போகிறீர்கள். அந்த இடத்தில் அறத்திற்கு புறம்பாக ஒரு நாளும் நடக்காதீர்கள். அறத்திற்கு புறம்பாக ஒரு நாளும் நடக்காதீர்கள். எளிய மனிதர்களின் கையை பிடித்துக் கொண்டு அவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகும். உங்கள் அதிகாரமும் உங்கள் படிப்பும் உங்கள் செல்வாக்கும் பணக்காரர்களுக்கும் வளர்ந்தவர்களுக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க அப்படியாவது வந்துடுவாங்க. குரலற்ற மனிதர்களின் குரலாக நிற்பதில் இருக்கக்கூடிய பெருமிதத்தை அனுபவிக்கிற போது மட்டும்தான் நீங்கள் உணர முடியும். தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஃபீலிங் எவர். ஒர்த்து அப்படி நிற்கணும். எதற்கும் அஞ்சாத துணிச்சலோடு எந்த அதிகாரத்தையும் எதிர்த்து நிற்பதற்கு ஒரு துணிச்சல் உங்களுக்கு வரணும்னா அது பொறுப்பிலிருந்தும் தார்மீகத்திலிருந்தும் தான் வரும். தமிழரின் அடிப்படை பண்புகளை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பகையை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யாது. இல்லாத மனிதர்களிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொள்வோமா என்று ஒரு நாளும் நினைக்காது. நீங்கள் போடுற ஒரு கையெழுத்து ஒருத்தன் தலையெழுத்தை மாற்றும் அப்படின்னா உங்கள் கையெழுத்தின் மதிப்பு என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். That's such a powerful thing that you people are going to do. These are all my personal requests to you people. அதை இப்போ மண்டையில் ஏற்றிக்குங்க. பணக்காரனாகணும், பணக்காரன் ஆக வேண்டாம், செல்வந்தனாகுங்க. செல்வந்தனாவது என்பது எல்லாமும் சேர்வது. பணங்கிறது பணம் மட்டும்தான். செல்வம் என்பது ஈகை செல்வம், கொடை செல்வம், நட்பு செல்வம், ஆதரவு செல்வம், அவ்வளவும் செல்வம். நீ நல்லா இருப்பையான ஒருத்தர் சொல்ற வார்த்தை தருகிற வாஞ்சை இருக்குல்ல, அதை விட இந்த உலகத்தில் பெருஞ்செல்வம் வேற எதுவும் இல்லை. such a biggest thing, you know. நாளைக்கு நீங்கள் செய்கிற ஒரு வேலைக்கு ஒரு வயசான பாட்டி வந்து நீ நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் நீ ஜெயிச்சிட்ட, அவ்வளோதான். உங்களை வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தை தான் வேணும். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.